வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க உலக சமுதாய சேவா சங்கம், வாழ்க உலக சமுதாய சேவா சங்க தலைவர் பத்மஸ்ரீ எஸ்.கே. ஐயா அவர்கள். வாழ்க வேதாத்திரியம், வாழ்க உலகம். அனைவர் உள்ளங்களிலும் வேதாத்திரியம் மலர, அனைவர் உள்ளங்கையிலும் வேதாத்திரியம் வளர, இணையதளத்தை இயக்கிக் கொண்டிருக்கும் ஆலியாறு இணையதள இயக்குனர் ஐயா அவர்களுக்கும், இணை இயக்குனர் ஐயா அவர்களுக்கும், அதை சார்ந்த பொறியியல் அறிஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அமர்வதற்கு 1000 சிம்மாசனம் அகிலம் கொடுத்தாலும் ஆண்டவன் ஒரே ஒரு முறை அமர்வதற்கு கொடுத்த அரியாசனம் என் தாயின் கருவறை. என் தாயே, என் தமிழே, உன் தாள் வணங்குகிறேன். அன்பே தகலியாய் ஆர்வமே நெய்யாகி இன்புருகு சிந்தை இடுதிரியாய் நண்புருகி ஞான சுடரேற்றிய பெருந்தகை திருவாய் செல்வமாய் வானோர் செழுஞ்சுடராய் செழுஞ்சுடர் ஜோதி மிக்க ஊனாய் உயிராய் உள்ளமாய் உள்ளத்தின் உள்ளே இருந்து கருவாய் கற்பகமாய் நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடியவர் ஆசான் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். குருவின் பொன்னார் பாதம் சரணம் சரணம். போற்றுதலுக்கும் வணங்குதலுக்கும் உரிய பேராசிரியர் பெருமக்களே, போற்றுதலுக்கும் வணங்குதலுக்கும் உரிய பேராசிரியர் பெருமக்களே, தயை உள்ளம் கொண்ட தாய்மார்களே, என் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சிந்தனையாளர் பெருமக்களே, அனைவரையும் வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். வானியலும் வாழ்வியலும் என்கிற சிந்தனை தலைப்பில் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். இப்பொழுது வானவெளியில் கோள்கள் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை ஒரு நிமிடம் பார்ப்போம். அதற்கு பிறகு நாம் சிந்தனைக்குள் வருவோம். வாழ்க வளமுடன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாருங்க, அந்த சூரியனை மையமாக வைத்து 6 சுற்றுவட்ட பாதையில கோள்கள் சுழன்று கொண்டே இருக்கிறத பாக்குறோம். முதல் சுற்றுவட்ட பாதையில புதன்கிற கோள் வருது. 2வது சுற்றுவட்ட பாதையில சுக்கிரன் என்கிற கோள் வருகிறது. 3வது சுற்றுவட்ட பாதையில பூமி என்கிற நாம் உயிர் வாழ்கிற இந்த கோள் வருகிறது. அதனுடைய துணைக்கோளாக சந்திரன் 2,30,000 மைல்கள் தொலைவில் வந்துட்டு இருக்கு. அதற்கடுத்து 4வது சுற்றுவட்ட பாதையில செவ்வாய் என்கிற கோள் வருவதை நாம் பார்க்கிறோம். 5வது சுற்றுவட்ட பாதையில குரு என்கிற ஆற்றல் மிக்க கோள் வருவதை நாம் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். 6வது சுற்றுவட்ட பாதையில பல வண்ண வண்ண வளையங்களை உடைய சனி என்ற ஆற்றல் மிக்க கோள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த 9 கோள்களும் எப்படி பிரபஞ்சத்தில் இயங்குகிறது என்பதை நாம் தெரிந்து கொண்டால் நம்மளுடைய வாழ்வியலுக்கும் இந்த கோள்களுக்கும் என்ன சம்பந்தம் என்பது நமக்கு புரியும். அப்படி புரிந்து கொண்டால் போதும், நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிரமங்களிலிருந்து நம்மளை நாம் மாற்றிக்கொள்ள முடியும். அதற்காக தான் பக்தி யோகத்தில் சில திதி கோவில்களும் ஞான மார்க்கத்தில் பஞ்சபூத நவகிரகதமும் நமக்கு பெரிய உதவியாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு அறிமுகம் செய்து கொண்டு, இப்போ நிகழ்ச்சியில நம்ம வானியலை பத்தியும் அதனால் ஏற்படக்கூடிய காந்த அலை கதிர்வீச்சிலிருந்து நம்மளுடைய வாழ்வியல் எப்படி நடைபெறுகிறது என்பதை பற்றியும் நம்ம சிந்திக்க போறோம். அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளது என்று சொல்வார்கள். பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்துமே அணுக்களினுடைய கூட்டுதான், நாமளுமே அணுக்களுடைய கூட்டுதான். அப்போ சாமிஜியுடைய இறைவணக்க பாடலை தாங்க இந்த இடத்துல நீண்ட நாளா நான் ஆராய்ச்சி கட்டிட்டேன். எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமற, எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமற, சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவோம், வல்லாய் உடலில் இயக்கம் அவன், வாழ்வில் உயிரில் அறிவும் அவன், கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்பன், அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ, அவனில்தான் நீ உன்னில் அவன், அவன் யார் நீ யார் பிரிவேது, அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன், அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி என்று அருட்தந்தை அவர்கள் இறைவணக்க பாடலிலே பிரபஞ்சத்தையும்
அந்த பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய காந்தலை கதிர்வீச்சுக்களையும் அதை கொண்டு வாழ்கின்ற உயிரினங்களையும் அந்த ஒரே பாடல்ல நம்ம கண் முன்னால கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். இது எப்படி எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளதுன்னு சொல்றாரு, அது எங்க எப்படி இருக்கிறது அப்படிங்கிற ஆராய்ச்சியை தான் நான் எடுத்தேன். அதனால இன்னைக்கு நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது. அப்ப அந்த பிண்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அண்டத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கணும். அங்க அந்த இறைவெளியினுடைய அழுத்த ஆற்றல் தாங்க இந்த பிரபஞ்சம் முழுவதையுமே இயக்கிட்டு இருக்கு. அந்த பிரபஞ்சம் முழுவதையுமே இயக்கிட்டு இருக்கிறதுல ஒரு தொடர் விளைவு வருது பாத்தீங்களா? அந்த விளைவு தாங்க அந்த பிரபஞ்சத்துல இருக்கிற கோடான கோடி நட்சத்திர மண்டலங்களையும் அந்த நட்சத்திர மண்டலங்களோடு இருக்கக்கூடிய வான் கோள்களையும் இயக்கி கொண்டிருக்கிறது. அதனுடைய விளைவாக அதுல சிக்கி இருக்கிற கோள்களின் சக்தி பூமிக்கு வருது இல்லைங்களா? அந்த சக்தி பூமியில் வாழக்கூடிய உயிர்களுக்கு சந்திரன் மற்ற நட்சத்திரங்கள் பிரதிபலிக்கிறது. அதனாலதான் இந்த பூமியில் இருக்கிற எல்லா உயிரினங்களுமே நமக்கு இயங்கிட்டு இருக்குங்க. உலகங்கள் உள்ளடக்கிய இந்த பிரபஞ்சத்தினுடைய தோற்றம் தான் நம்மளுடைய வாழ்க்கையில நாம எப்படி நம்ம வெற்றி பெற முடியும் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுங்க. இப்போ இந்த வான்வெளி மண்டலத்துல நட்சத்திரங்கள், அத கோடான கோடி நட்சத்திரங்கள் இருக்கு. அதுல 27 நட்சத்திர தொகுப்பாக நம்மளுடைய மெய்ஞானியர்கள் அதை உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த 27 நட்சத்திர தொகுப்பும் 9 கோள்கள், அந்த கோள்களுக்காக அதை பகிர்ந்து ஒவ்வொரு கோளுக்கும் 2.25 நட்சத்திர வீதம் அமைத்து இந்த கோள்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா மனிதர்களுடைய உடலுக்கும் மனிதர்களுடைய மனசுக்கும் இந்த நட்சத்திரங்களில் இருந்தும் இந்த கோள்களில் இருந்தும் வரக்கூடிய காந்தலை கதிர்வீச்சுக்கள் சில நேரங்களில் அதிகமான நன்மைகளையும் சில நேரங்களில் குறைவான நன்மைகளையும் கொடுப்பதாக இருக்கிறது. இப்ப அந்த வாழ்வியலுடைய சரித்திரம் தான் நம்ம வானியல். அந்த வானியலுடைய சரித்திரம் நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சதுன்னா வாழ்வியலுடைய சரித்திரம் தெரிஞ்சுக்கலாம். அப்பதாங்க அந்த பிரபஞ்சத்துல இருக்கிற உயிரணுடைய தொகுப்பு தானே நம்மளுடைய மனசு. இந்த மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கும், இதுக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கும். இப்போ இதுல ஒரு விஷயம் சிந்தனை பண்ணி பாருங்க. மனிதர்களாக பிறந்திருக்கிற அத்தனை பேரும் எண்ணம் சொல் செயல் மூலமாக தான் ஒருவரோடு ஒருவர் நம்முடைய கருத்துக்களை நம்ம பகிர்ந்து கொள்கிறோம். அப்படி பகிர்ந்து கொள்கிற போது பிறருடைய மனம் உடல் உயிர் புண்பட்டா அது பாவமாக வருகிறது. அவரவருடைய ஜாதக கட்டங்களில் பாவக்கோள்களாக நின்று அதனுடைய தசா புத்தி வருகிற காலத்தில் இந்த வானியலில் இருந்து வரக்கூடிய காந்த அலை கதிர்வீச்சுக்கள் அவர்கள் வாழ்வியலிலும் சில மாறுதல்களை ஏற்படுத்துகிறது. அப்ப அதை சரி பண்ணணும். அதுக்கு என்ன வழி அப்படின்னா, ஒவ்வொரு மனிதரும் எண்ணம் சொல் செயலால் பிறருக்கு தீங்கிழைக்காதவாறு அயராத விழிப்பு நிலையோடு தன்னை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிறார் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். இப்ப இந்த தெளிவை பெற்றாதாங்க நம்முடைய மனசுக்கு அமைதி கிடைக்கும், நிறைவு கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். அத சாமி நமக்கு இன்னொரு பாடல்ல சொல்றாங்க. அஞ்சுவது ஏன் துணிந்துரைப்போம், அறிவேதான் தெய்வம், அதுவேதான் வான்காந்தம் அகண்ட மண்டலத்தில் பஞ்சமில்லா விண்மைய பகுதி இறை அறிவாம், படற்கை நில மனம் அது நாம் பகரும் ஜீவகாந்தம், வஞ்சமில்லா ஜீவகாந்தம் வான்காந்தம் எனும் இரண்டே வான் உயிர்கள் வான் கோள்கள் வளம் காக்கும் என்கிறார் அருட்தந்தை ஆசான் மகரிஷி அவர்கள். அப்போ அந்த கோள்களில் இருந்து வரக்கூடிய காந்த அலை கதிர்வீச்சுக்கள் தான் இந்த உலகத்தில் இருக்கிற ஜீவராசிகளுடைய வாழ்வியலையும் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய வான் கோள்களினுடைய இயக்கங்களையும் சீர்படுத்துகிறது. ஆனா மனித மனத்திற்கு மட்டும் ஏன் துன்பம் வருகிறது? எனக்கு அடிக்கடி துன்பம் வருதுன்னு சொல்றமே ஏன்? இந்த பஞ்சபுலன் கவர்ச்சியிலே இந்த மனம் மயங்கி போனதுதான். இந்த பஞ்சபுலன் கவர்ச்சியிலிருந்து மனிதன் வெளி வருவதற்காக தான் அருட்தந்தை அவர்கள் அகத்தாய்வு முதல் நிலையில் பஞ்சேந்திரிய தவம் என்று ஒரு தவத்தை கொடுத்திருக்கிறார்கள். அந்த பஞ்சேந்திரிய தவத்தை நாம் தொடர்ந்து செய்கிற போது இந்த புலன் கவர்ச்சியிலிருந்து நம்மளுடைய மனதை மீட்டு நம்ம வெளியே கொண்டு வந்துடலாம். அப்படி நாம வெளியே கொண்டு வந்துட்டா நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய எண்ணம் சொல் செயலை சரி பண்ண முடியும். இப்ப நாம இருக்கிற இந்த சூரிய குடும்பத்தை எடுத்துக்கிட்டு ஆராய்ச்சிக்கு பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் மேலோட்டமா ஜோதிடம் பார்த்துட்டு என்ன சொல்றாங்க,
உங்களுக்கு என்னப்பா சுக்கிர திசை நடக்குது, பிரமாதமாக இந்த 20 வருஷ காலம் பிரமாதமா இருப்பீங்க. ஆனா 20 வருஷம் முடிஞ்சு போது, ஆனா வாழ்க்கையில எந்த முன்னேற்றம் வந்ததுன்னா வரல. ஏன், என்ன காரணம்? அதை பற்றி நம்ம கொஞ்சம் சிந்திக்க போறோம். இப்ப நம்ம சூரிய குடும்பத்துல 27 நட்சத்திர தொகுப்பு இருக்குன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். அதுல 9 கோள்கள், 60க்கும் மேற்பட்ட துணைக்கோள்கள், பலாயிரக்கணக்கான விண்கற்கள், லட்சக்கணக்கான வால் நட்சத்திரங்கள், இதெல்லாம் ஒன்னா சேர்ந்த அமைப்பு தாங்க நம்மளுடைய இந்த சூரிய மண்டலம், சூரிய குடும்பம். இந்த 9 கோள்களும், ஒவ்வொரு கோளும் அதனுடைய அடர்த்திக்கு தகுந்த மாதிரி, அதனுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி ரெண்டாக பிரிச்சு நமக்கு ஒரு அடையாளம் காமிக்கிறாங்க. சூரியனுக்கு அருகாமையில் இருக்கிற கோள்கள், சூரியனுக்கு சற்று தொலைவில் இருக்கிற கோள்கள். இப்ப சூரியனுக்கு அருகாமையில் எதெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, புதன் என்கிற கோள், சுக்கிரன் என்கிற கோள், பூமி, செவ்வாய், இந்த 4 கோள்களும் உருவத்துல சின்னது, ஆனா அடர்த்தி அதிகமானது. அதே இந்த சூரியனுக்கு அடுத்து வெளியில் இருக்கிற கோள்கள் பாத்தீங்கன்னா, குரு, சனி, யுரேனஸ், நெப்டியூன் சொல்லக்கூடிய 4 கோள்கள். இந்த 4 கோள்களும் உருவத்தில் பெரியது, ஆனா அடர்த்தியில குறைந்தது. இப்ப சூரிய குடும்பத்துல கடைசியா வர்ற கோள் புளூட்டோ, இது ரெண்டுக்கும் உட்படாம உருவத்துல சிறியதாக இருக்கிறது. ஒவ்வொரு கோளும் சூரியனிலிருந்து எவ்வளவு தொலைவில் சூரியனை வலம் வருகிறதோ அதற்கு தகுந்தாற் போல சுற்றி வருகின்ற சூரியனுடைய பாதையிலும் அது எடுத்துக்கொள்ளும் நாட்களும் சற்று வித்தியாசப்படத்தான் செய்யும். இப்போ புதன் எடுத்துக்கிட்டு பாருங்க, பூமிக்கு அருகாமையில முதல் சுற்றுவட்ட பாதையில வரக்கூடிய கோள் புதன் 1,10,000 மைல் வேகத்துல சூரியனை ஒரு சுற்றி வருவதற்கு 88 நாட்களை எடுத்துக்கொள்கிறதாம். பூமி மணிக்கு 67,000 மைல் வேகத்துல சென்று சூரியனை சுற்றி வருவதற்கு 1 ஆண்டு எடுத்துக்கொள்கிறது. கடைசி சுற்றுவட்ட பாதையில் இருக்கிற புளூட்டோ 10,000 மைல் வேகத்துல சென்று சூரியனை சுற்றி வருவதற்கு அது 248 ஆண்டுகளை எடுத்துக்கொள்கிறது என்று விஞ்ஞானம் தெரிவிக்கிறது. எல்லா கோள்களுமே சூரியனை இடமிருந்து வலமாகத்தான் வருகிறது. சூரியன் இப்படி சுத்தும் போது தன்னை சுத்திட்டே வரக்கூடிய நேரத்துல மையத்தை விட்டு விலக்குகிற ஒரு சக்தியும், ஈர்ப்பு சக்தி என்ற 2 விதமான நேர் எதிர் சக்திகளை கொண்டிருக்கிறது இந்த சூரியன். இப்ப மையத்தை விட்டு விலக்கும் போது கோள்களை சூரியன் விலக்கி வைக்கிறது. ஈர்ப்பு சக்தி வருகிற போது கோள்களை அதோட மையம் நோக்கி இருக்கிறது. சூரிய களத்தின் ஆற்றல் ஏற்படும் போதுதான் சில கோள்கள் சில இடங்களில் அருகாமையிலும், சில கோள்கள் சில இடங்களில் தன்னை விட்டு விலகியும் நீள்வட்ட பாதையில அப்படியே போயிட்டு இருக்கிறத நம்ம அந்த முன்னால பார்த்த பிரபஞ்ச வெளி சூரிய குடும்பம் படத்துல பார்த்தோம். இப்ப சூரிய குடும்பத்தில் இருக்கிற 9 கோள்கள், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, இந்த 7 கோள்களும் அதனுடைய கதிர்வீச்சுக்கள் பூமிக்கு வருகிற அதனுடைய நினைவாகவே நாள் வரையறுத்து குறிக்கப்பட்டிருக்கிறது. ராகு கேது என்று சொல்லக்கூடிய 2 கோள்களுக்கும் நாட்கள் கிடையாது. இப்ப புதன் சுக்கிரனை தவிர மற்ற கோள்கள் 60 துணைக்கோள்கள் இருக்காமா. இப்ப பூமிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு துணைக்கோள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சந்திரன் என்கிற கோள். இப்ப செவ்வாய்க்கு 2 துணைக்கோள் இருக்குதுங்க, குருவுக்கு 16 துணைக்கோள் இருக்குதுங்க, சனிக்கு 18 துணைக்கோள்கள் இருக்குதுங்க, யுரேனஸுக்கு 15 துணைக்கோள்கள் இருக்குங்க, புளூட்டோவுக்கு 1 துணைக்கோள்கள் இருக்குங்க. இதை தவிர சில கோள்கள் தன்னுடைய தாய்க்கோளையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கும். வானியல்ல ஏராளமான விண்கற்கள் இருக்கிறது. இந்த விண்கற்கள்லாம் எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த செவ்வாய்க்கும் குருவுக்கும் நடுவில் உள்ள அந்த வட்டப்பாதையில் தான் இயங்கிக் கொண்டிருப்பதாக வானியல் நமக்கு ஒரு படத்தின் மூலமாக காட்டுகிறது. இந்த விண்கற்களும் கோள்களும் சுற்றி வரும் திசையிலே நாமளும் சுத்திட்டு இருக்கோம். இது மாதிரி லட்சக்கணக்கான வால் நட்சத்திரங்கள் வளைவான பாதையில் சூரிய மண்டலத்தின் விளிம்பு வரை, அத மையப்பகுதியிலிருந்து அந்த சூரிய மண்டலத்தோட எல்லை வரை ஒரு பின்னல், வலைப்பின்னலாக சுற்றி கொண்டே இருக்கிறது. இந்த வானியல்ல தான் நம்மளுடைய சூரிய குடும்பம், நாம் வாழ்கிற இந்த சூரிய குடும்பம் இருக்கிறது. இதுல இந்த சூரியனை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்குவோம். 9 கோள்களும் வானியல்ல எப்படி இருக்காங்க, நம்ம வாழ்வியலை எப்படி வழி நடத்துகிறார்கள். நவக்கோள்களினுடைய நாயகன் சொன்னா சூரியன், அவரை பிதிர்காரகன்,
அரசியல்காரகன் என்று கூட சொல்லுவார்கள். இரவில் ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் இந்த வானியல் இருந்தாலும் பகல்ல தெரியக்கூடிய ஒரே நட்சத்திரம் இந்த சூரியன் தான். இதை கண்ணுக்கு தெரியும் கடவுள் என்று கூட சில அன்பர்கள் சொல்வார்கள். இது மட்டும் ஏன் பகல்ல தெரியுது அப்படின்னு பார்த்தா, அந்த மற்ற நட்சத்திரங்களை எல்லாம் விட இந்த சூரியன் தான் பூமிக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய நட்சத்திரம். இப்ப சூரியனுக்கும் இந்த பூமிக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 9,30,00,000 மைல்கள். சூரியனுடைய விட்டம் அது எவ்வளவு பெரிய விட்டம் உடையதுன்னு பாருங்க. 8,70,000 மைல்கள் தொலைவு என்று வானியல் சொல்கிறது. சூரியன் தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி கொள்ள 27 மணி நேரம், 27 நாள், 9 மணி நேரம், 7 நிமிடங்களை எடுத்துக் கொள்கிறது. இந்த சூரியன் மற்ற நட்சத்திரங்கள் மாதிரியே ஹைட்ரஜன் வாயுக்களால் ஆன ஒரு பெரிய நெருப்பு கோளம். சூரியனுடைய விளிம்புல பாத்தீங்கன்னா 6,000 டிகிரி டெம்பரேச்சர் வெப்பநிலை இருக்கிறது. அதனுடைய மையத்துல எவ்வளவு இருக்கும் நினைச்சு பாருங்க. 1,40,00,000 டிகிரி வெப்பநிலை இருப்பதாக வானியல் சொல்கிறது. இப்ப அதே சூரிய ஒளி கதிர்கள் நம்ம வீட்டு ஜன்னல் வழியா வரும்போது அதுக்கு எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கிட்டு தெரியுங்களா? 8 நிமிடம் 18 வினாடிகளை எடுத்துக்கொண்டுதான் சூரிய கதிர்கள் நம்மளுடைய வீட்டுக்குள் நுழைகிறது. இப்போ சூரியனில் இருந்து வரக்கூடிய ஒளி கதிர்கள் சில நேரங்களில் நமக்கு தீமைகளை தருவதாக நமக்கு தெரிகிறது. என்ன காரணம்? ஆனாலும் அந்த சூரியனில் இருந்து அடர்த்தி மிகுந்த காந்தலை கதிர்கள் வருகிற போது அதிலிருந்து காப்பாற்றுவதற்காக இறைநிலையே இந்த பூமியை சுற்றிலும் ஒரு கவசம் போல ஓசோன் படலத்தை உருவாக்கி அதுல பூமியில் வாழ்கிற உயிர்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாதுங்க. இப்படி எண்ணற்ற சக்திகளையும் சூரியன் நாம் வாழும் பூமியின் இயக்கத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கிறது தான் உண்மை. இப்ப பூமியில என்னென்ன நடக்குன்னு பாருங்களேன். பூமியில காத்தடிக்குதுங்களா? மேகம் எழுகிறது நமக்கு தெரிகிறதா? மழை பொழிகிறது நமக்கு தெரிகிறதா? கடலில் அலை அடிப்பது, பனி பெய்வது, தாவரங்கள் துளிர்ப்பது, மனிதர்கள் நாம் உயிர் பெற்று வாழ்வதே இந்த அருள் பொங்கும் ஆதவனுடைய அருள் என்று சொன்னால் மிகையாகாது. இந்த சூரியன் நம்மளுடைய வாழ்வியல்ல எப்படி எல்லாம் உதவி செய்கிறது என்று சிந்தனை பண்ணி பாருங்க. சூரியன் தான் நமக்கு பிதிர்காரகன் முன்னமே சொன்னேன். அதாவது தந்தை, உறவிலே ஒரு தந்தையாக இருந்து ஒரு ஜாதகருக்கு வாழ்வியலுக்கு தேவையான அறிவை கொடுப்பது இந்த சூரியன் தான். இந்த சூரியன் ஆரஞ்சு நிறமான காந்தலை கதிர்களை வீசிக்கொண்டிருக்கிறது. இந்த கதிர்கள் எதிலிருந்து எல்லாம் கிடைக்குது பாருங்க. எல்லாம் வல்ல தெய்வம் எங்கும் உள்ளதுன்னு சொல்றாரு சாமி. இது உணவுல இந்த சூரியன் எங்க கிடைக்குதுன்னா கோதுமையில கிடைக்குது. உலோகத்துல தாமிரத்துல தன்னுடைய கதிர்வீச்சை கொடுத்து மனிதர்களுக்கு பயன்படுத்துகிறது. ரத்தினங்கள்ல மாணிக்கமாக இருந்து மனித வாழ்வை சிறப்படைய செய்கிறது. மலர்களிலே செந்தாமரை மலர்களில் இந்த காந்தலை கதிர்வீச்சுக்கள் நமக்கு நறுமணத்தை தருகிறது. இந்த சமித்துக்களிலே வெள்ளை எருக்காக இருந்து நம்மளுடைய பாவங்களை தீர்ப்பதற்கு ஒரு நல்ல வழியை காண்பிக்கிறது. அது இதனுடைய அதிதேவதையாக சிவபெருமான் இருந்து ஆலயங்களிலே பக்தி மார்க்கத்தின் மூலம் மக்களுக்கு பேருதவி புரிகிறார். இதுல சிந்தி பாத்தீங்கன்னா சூரியனாரை வழிபடுவதற்கு சூரியனார் கோவில் என்று ஒரு தனிப்பட்ட ஆலயம் இருந்தாலும் காரிய சித்திக்கு இந்த சூரியனே நமக்கு பெரிதும் பலனளிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டால் சூரியன் நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி வழி நடத்துகிறது என்று தெரியும். இப்ப இந்த சூரியனுடைய ஒளி கதிர்கள் அதிகமாக படக்கூடிய நாள் தான் நம்ம ஞாயிறுன்னு பார்த்தோம். பஞ்சபூதங்களை இந்த சூரியன் தேயுவை இயக்குகிறது. நம்மளுடைய உடம்புல தலை, இருதயம் என்று சொல்லக்கூடிய இடங்களை இயக்குகிறது. சூரியனிலிருந்து வரும் காந்தலை கதிர்கள் நம் உடம்புல எலும்போடு தொடர்பு கொண்டு 6 ஆண்டு காலம் தசாபுத்தியை நடத்தி கல்வி மேன்மை, வாழ்க்கை வளம், அறிவு வளம் அனைத்தையும் இந்த சூரியன் தான் மனித வாழ்க்கையில கொடுத்துட்டு இருக்கு. வானியல் ராசி மண்டலத்துல சிம்ம ராசியில சூரியன் ஆட்சி பெற்றிருந்தாலோ அல்லது மேச ராசியில் உச்சம் பெற்றிருந்தாலோ அந்த ஜாதகருக்கு வாழ்வியல்ல இயல்பாகவே வெற்றி எல்லாம் அமையும்.
இவர் நமக்கு ஆத்மகாரகனா இருக்கிறதுனால இவராலதான் உடல் வலிமை ஏற்படும், உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி ஏற்படும். சூரியன் வலுத்து ஒளி பெற்றால் நீங்க வீட்டை ஆள்வது மட்டும் இல்லைங்க, நாட்டை கூட ஆளக்கூடிய யோகம் கிடைக்கும், புகழினுடைய உச்சத்தை அடைய முடியும் என்று ஜோதிட நூல்கள் குறிப்பிடுகின்றன. இப்ப அதே சூரியன் பகை நீச்சமாயி போச்சுன்னு வச்சுங்களேன், அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய தசாபுத்தி நடக்கிற போது சூரியனுடைய சுடர் நமக்கு நன்மையை சற்று குறைவாகத்தான் தருவார். அப்போ சூரியனோட அதிக பலம் பெற்று 6, 8, 12 இருந்தால் அதிகமான சில துன்பங்கள் ஏற்படும். அப்ப அந்த சூரியனுடைய தாக்கத்துல விட்டமின் குறைபாடு ஏற்படலாம், நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு ஏற்படலாம், தாமிரம் கால்சியம் போன்ற குறைபாடுகள் ஏற்படலாம், முதுகெலும்பு கல்லீரல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். இதுல இருந்து வெளிவருவதற்கு தான் அதற்கு உண்டான அதிதேவதை திருக்கோவிலை பக்தி மார்க்கத்தில் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் நமக்கு எங்க இருக்குதுன்னு தெரியாது, எல்லாரும் போய் தினமும் ஜோசியம் பார்க்க முடியாது, எல்லாரும் அதிதேவதை கோயில்களை தேடி அலையவும் முடியாது. அருட்தந்தை மகரிஷி அவர்கள் கொடுத்த பஞ்சபூத நவகிரக தவத்தில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் தவறாமல் இந்த சூரியன் மேல நீங்க மனசை வச்சு 2 நிமிடம் என்பது இன்னும் 3 நிமிடம் 5 நிமிடம் நீங்கள் தவம் செய்தால் இந்த சூரியனுடைய காந்தலை கதிர்களை பெற்று நம்மளுடைய வாழ்வியலை செம்மையாக அமைத்துக் கொள்ளலாம். இது நிதர்சனமான உண்மை. அடுத்து பாத்தீங்கன்னா, நம்முடைய மனிதர்களுடைய மனசு விரியும் தன்மை உடையதாக இருக்கிறதுங்க. வானில் இருக்கக்கூடிய கோள்களும் அணுக்களின் கூட்டுதான், நம்ம உடம்பும் அணுக்களின் கூட்டுதான். இப்பளுடைய நம்மளுடைய மனதை, எண்ணத்தை இறைநிலையோடு இணைக்கணும். இறைநிலையோடு எண்ணத்தை இணைக்கி அந்த நிலையில மனசை வச்சு 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 பாருங்க, அந்த இறை உங்களுக்குள்ள வரும். இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 16 பெற்று பெருவாழ் வாழ்க. எல்லாருக்கும் அந்த 16 பாக்கியம் கிடைச்சது 115% பேருக்கு தான் கிடைச்சது. இப்ப மற்றவர்களுக்கு ஏன் கிடைக்கவில்லை? வாழ்த்தினவர்கள் குறைபாடா, வாழ்த்தை பெற்றவர்கள் குறைபாடா என்றால் அவரவர்களுக்கு நடைபெறுகின்ற தசா புத்தியினுடைய தன்மையை பொறுத்து இது மாறுபடுகிறது. மற்றவர்களுக்கெல்லாம் கை கெட்டினது வாய் கெட்டாத நிலைதான். அதுக்குதான் ஜோதிடத்துல சொல்வார்கள் விதி, திதி, கதி, மதி என்று. விதி என்பது நம்மளுடைய பிறந்த அன்றைய நாளினுடைய கோள்களினுடைய நிலைப்பாடு. திதி என்பது நான் பின்னால சந்திரன் வரும்போது சொல்றேன். மதி என்பது சந்திரன் நின்ற இடம், கதி என்பது சூரியன் நின்ற இடம். இதையெல்லாம் வச்சு பார்க்கிற போது வானியல் வாழ்வியல்ல நமக்கு நன்மை செய்யுமா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்படி கோள்களினுடைய சுணக்கத்தை தவிர்த்து நாம் இணக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு மிக அற்புதமாக வாழ முடியும் என்பதுதான் வானியல் காட்டுகிற பாடம். இப்ப இந்த வானியல்ல 2வது கோள் சூரியனுடைய முதல் சுற்றுவட்ட பாதையில புதன் என்று வரக்கூடிய அந்த கோளை இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த புதன் வித்யாகாரகன், மாதுளக்காரகன் என்று சொல்வார்கள். மாதுளக்காரகன்னா தாய் வழி மாமா, தாய் மாமா. சூரியனுடைய முதல் வட்ட பாதையில 3 கோடி மைல்களுக்கு அப்பால வலம் வருது. இந்த சூரிய குடும்பத்திலேயே மிக சின்ன கோள்னு சொன்னா இந்த புதன் தான். ஆனா ஆள்தான் சின்னது, கடுகு சிறுத்தாலும் காரம் சிறுத்தாலும். ஆனா இது பயணம் செய்யக்கூடிய வேகம் மிக அதிகமான வேகம். ஒரு வினாடியில 30 மைல் ஓடும்னு சொல்றாங்க, பாத்துக்கங்களேன். இதனுடைய விட்டம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது சந்திரனை விட சற்று பெரியது. 3030 மைல்கள் குறுக்களவு உடையதுதான் இந்த புதன். சூரியனுடைய பாதையில 88 நாட்களில் ஒரு சுற்று முடித்துக் கொண்டு தன்னைத்தானே சுற்றி கொள்கிற போது இது சோம்பலாக இந்த புதன் இருக்கிறது. புதன்ல காற்று மண்டலம் கிடையாதுங்க. சூரியனுடைய வெப்பநிலை நேரடியாக இந்த புதன்ல தாக்கும். பகல்ல புதனுடைய வெப்பநிலை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 400 டிகிரி சென்டிகிரேட். இரவுல இதனுடைய வெப்பநிலை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா -200 டிகிரி சென்டிகிரேட் என்கிறார்கள். இப்ப சூரியனுக்கு அருகாமையில் இருக்கிறதுனால இந்த புதன்கிற கோளை நம்ம பார்க்க முடியறது இல்லை. அதான் உண்மை. வாழ்வியல் சாஸ்திரத்துல இந்த வாழ்வியல் சாஸ்திரம் புதனுக்கு மிக முக்கியமான ஒரு இடத்தை கொடுக்கிறது. அறிவோடு பொருத்தி இந்த புதனை பேசுகிறது. ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு ஆரம்ப திசையாக இந்த புதன் திசை வரும். புதன் திசை 17 ஆண்டு காலம் தன்னுடைய திசையை நடத்தி அந்த ஜாதகரை வாழ்வியலை வாழ வைக்கும். இந்த புதன் என்கிற கிரகம் அரைபாகம் சுப கிரகம், அரைபாகம் அசுப கிரகம். புதன் கன்னி ராசியில் ஆட்சி உச்சம் பெற்றால்
அல்லது மிதுன ராசியில் ஆட்சி பெற்றால் அவர்களுக்கு இயல்பாகவே படிப்பு வருங்க, அந்த படிப்புக்கேற்ற வேலை வருங்க, அந்த வேலைக்கேற்ற நல்ல வாழ்க்கை அமையுங்க. இதுக்கு எல்லாம் காரணம் இந்த புதன் நல்ல நிலையில் அவர்களை ஆளுவதுதான். இதே புதன் மீனத்துல போய் நீச்சம் பெற்றுச்சுன்னு வச்சுங்க, உறவினர்களோடு பழகுகிற அந்த அணுகுமுறை கூட எல்லோராலும் ஏற்புடையதாக இருக்காது. இப்போ புதன் வலுவா அமைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எல்லாம் என்னென்ன தொழில்ல இறங்கினா சிறப்பா இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கணிதம், பல வித்தைகள், கட்டுரை, காவியம், ஓவியம், சித்திரம், சிற்பம், கலைகள், கணக்கர், ஜோதிடர், ஆடிட்டர், காகிதம், அட்டை, வக்கீல் துறை, தபால் துறை, நீதித்துறை, வேதங்கள் ஓதுவது, நாதங்கள் வாசிப்பது, படிப்பு, நடிப்பு, இது அத்தனையிலுமே இவங்க துடிப்புங்க. இதை புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி விவசாயம் நீங்க செய்றீங்க, இந்த புதன் நல்ல வலுவா இருக்கக்கூடியவர்கள் விவசாயம் செய்தால் சோளம், பச்சை கடலை, கிழங்கு, பட்டாணி, தேங்காய், பச்சை பயிறு, இந்த விவசாயம் பண்ணீங்கன்னா அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்று ஜோதிட நூல்கள் நமக்கு கூறுகின்றன. புதனுடைய ஆற்றலை பெறுவதற்கு அதனுடைய அதிதேவதை திருக்கோவிலை தெரிந்து கொண்டு அங்கே சென்று ஒரு நாளிகை நேரம் தியானம் செய்துவிட்டு வர வேண்டும். இதான் மிக முக்கியமான விஷயம். போய் அங்க மனசை இறைவன்கிட்ட இறக்கி வச்சிருங்க. அந்த இறை உணர்வை நீங்க பெற்றுக்கொண்டு வர வேண்டும். இப்ப அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நம்ம கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி நாம எல்லாருமே கடையில விற்கக்கூடிய சுண்டக்கடலை, அதாவது சாப்பிடுற சுண்டல் இருக்கு இல்லைங்களா, கடையில விற்கிறது எப்படி இருக்கும், பல்லுல வாயில போட்டு கடிச்சோம்னா கடிக்க முடியாது, கரடு முரடாக இருக்கும். அந்த சுண்டலை ஒரு 6 மணி நேரம் தண்ணியில ஊற வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்ப அந்த தண்ணியில இருக்கக்கூடிய நீர் அந்த சுண்டக்கடலை முழுவதும் ஊறி ஆக்கிரமித்து அந்த சுண்டக்கடலை மெல்வதற்கு சுலபமாக இருக்கும். அதே போல ஒவ்வொரு ஆத்மகாரரும் மனிதரும் ஆலயங்களுக்கு சென்று ஒரு நாளிகை நேரம் மனதை இறைவனோடு இணைத்து வைத்து வாருங்க. அந்த சுண்டக்கடலை எப்படி நீரை உரிந்த பிறகு சாப்பிடுவதற்கு பக்குவமாக இருக்கிறதோ அதுபோல மனித வாழ்வதற்கு பக்குவமாக கொடுக்கிற இடம்தான் இறை நிலை. அங்கு பெறுவதுதான் இறை உணர்வு. இதைதான் ஆசான் அருட்தந்தை மகரிஷி அவர்கள் ஒவ்வொரு மனிதருக்கும் முதலில் இறை உணர்வை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அப்போ அந்த புதனுடைய ஆற்றலை எளிமையா நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த புதன் மேல மனசு வச்சு சாமி தவம் பண்ணுங்கன்னு நமக்கு சொல்றாங்க. அந்த புதன்கிழமை தோறும் தவறாம 2 நிமிஷங்கிறது 5 நிமிஷம் தவம் பண்ணி பாருங்க, புதனுடைய ஆற்றலை நாம் பெற முடியும். இது நிதர்சனம். இப்போ புதன் எப்படி இருக்கு சாமி சொல்லியிருப்பாங்க, முதல் சுற்றுவட்ட பாதையில 3 கோடி மைல்களுக்கு அப்பால வலம் வரக்கூடியது. இது என்ன பண்ணுதுங்க, மனித உடல்ல தோலோடு தொடர்புடையது. இந்த காந்தலை கதிர்கள் தான் நமக்கு அறிவை கொடுக்குது, அறிவுக்கான நாயகன், கல்வியை கொடுக்குது, வாழ்க்கை வளம் எல்லாம் கொடுக்குது. அப்போ சிறிது நேரம் தவம் பண்ணி நம்ம உடலோடும் உயிரோடும் இந்த புதனுடைய கதிர்களை இணைத்துக் கொள்வதில் என்னங்க கஷ்டம்? இன்னும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, இந்த புதன் எப்படி எல்லாம் நமக்கு நன்மை செய்துன்னு உங்களுக்கு தெரியும். புதனுடைய காந்தலை கதிர்கள் நமக்கு சக்தியை தருவதற்காக உணவிலே பச்சை பயிரில் வருகிறது, உறவிலே மகிழ்விப்பதற்காக அத்தை மாமாவாக வருகிறது, உலோகங்களிலே பித்தளையாக வருகிறது, ரத்தினங்களிலே மரகதத்தில் புதனுடைய காந்தலை கதிர்கள் அதிகமாக வருகின்றன, மலர்களிலே வெண்காந்த மலர்களில் புதனுடைய காந்தலை கதிர்கள் வருகிறது, வாகனத்திலே குதிரையில் குதிரை மேல போனா எவ்வளவு மகிழ்ச்சி, அதுக்கு இந்த புதனுடைய கதிர்கள் காரணம். சமித்துக்களிலே நாயுருவி என்கிற சமித்தில் இந்த காந்தலை கதிர்வீச்சுக்கள் வருகிறது. அதிதேவதையாக விஷ்ணு பகவான் புதனுடைய காட்சியாக அருள் தந்து மனிதர்களை காப்பாற்றி வருகிறார். இப்பொழுது புதனுடைய தசாபுத்தி நடக்கிறவர்கள் 17 ஆண்டு காலமும் சகல சாஸ்திர கலைகளையும் கற்று வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு இந்த புதனுடைய காந்தலை கதிர்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டுமா இல்லைங்களா? ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, நமக்கு என்ன தசாபுத்தி நடக்கிறதோ அந்த கோள் மேல நம்மளை உடன்படுத்தி கொள்ள வேண்டும், அதற்காக தான். அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு 3வதாக அடுத்த கோள் பார்த்தோம்னா சுக்கிரன். இது சூரியனுடைய 2வது சுற்றுவட்ட பாதையில 6 கோடி மைல் தொலைவுல வரக்கூடிய காந்தலை கதிர்வீச்சு. இது கலஸ்திரக்காரகன் என்றும் கர்மக்காரகன் என்றும் சொல்வார்கள். கல்யாணமானாதான பொழப்ப நம்ம ஒழுங்கா பார்ப்போம். அப்போ இந்த சுக்கிரன்
வானில் பார்க்கும் பொழுது சந்திரனுக்கு கூடவே அதிக பிரகாசத்தை தரக்கூடிய இந்த கோள் தான் சுக்கிரன். இது நம்ம பெரும்பாலும் வெள்ளின்னு சொல்லுவோம். வானியல பார்த்துட்டு நம்மளுடைய முன்னோர்கள் வெள்ளி முளைச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இது அழகாக ஒளி தருவதால் இந்த சுக்கிரனை கிரேக்கர்கள் அழகு தேவதைன்னு சொன்னாங்க, இந்த சுக்கிரனை. ஆனா நம்மளுடைய மெய்ஞானிகள் என்ன சொன்னாங்க தெரியுங்களா? ஞானத்தை தரக்கூடிய ஆசானாக இந்த சுக்கிரனை சொல்கிறார்கள். இந்த சுக்கிரன் பூமியினுடைய அளவிலே தான் இருக்கும். நம்ம பூமி சைஸுக்கு தான் இது இருக்கும். இதனுடைய விட்டம் பாத்தீங்கன்னா 7625 மைல்கள். இது சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதற்கு 225 நாட்களை எடுத்துக்கொள்கிறது. அப்படி வரும்போது இதுல பாத்தீங்க அப்படின்னா தன்னைத்தானே சுற்றி கொள்ளும் போது 243 நாட்களை எடுத்துக்கொள்கிறது. இந்த சுக்கிரன்ல வெப்பநிலை எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 800 டிகிரி சென்டிகிரேட். இது உயிர் வாழ்வதற்கு தகுதி இருக்கான்னா இல்ல, புகை மூட்டத்தோடு இருக்கக்கூடிய ஒரு கோள். இந்த சுக்கிரன் பூமியை விட 100 மடங்கு காற்று மண்டல அழுத்தம் இங்கே அதிகமாக இருக்கிறது. ஆனாலும் பாத்தீங்கன்னா 91% கார்பன் டை ஆக்சைடு வானில் இருக்கக்கூடிய ஒரு கோள் எது அப்படின்னா இது நம்மளுடைய சுக்கிரன் தாங்க. இந்த இந்த சுக்கிரன் வாழ்விலே எப்படி நடக்குதுன்னா, இவருதான் கலத்திரகாரகன். ஆணாக இருந்தால் மனைவியும், பெண்ணாக இருந்தால் கணவனையும் அமைத்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் மிக்க கோள் இந்த சுக்கிரன் தான். இந்த சுக்கிரன் யார் வாழ்க்கையில நல்ல வலுத்து தசாபுத்தி நடத்துதோ அவங்க லைஃப் வந்து ஒரு பெரிய பொற்காலம்ங்க, கொண்டாட்டமான வாழ்க்கைங்க. பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சுக்கிரன் வந்து துலா ராசியிலையும் ரிஷப ராசியிலையும் ஆட்சி பெற்று இருப்பார். அதே சுக்கிரன் மீன ராசியில உச்சம் பெற்று இருப்பார். அப்படி உச்சம் பெற்றவருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க, திருமண வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும். கலைத்துறையில அவங்களுக்கு அற்புதமான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும். போகம் எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு. வாசனை திரவியங்களோடு சங்கீதம், இசை, ஞானம், கல்வி அப்படி சகல கலைகளிலும் அவர்கள் பிரகாசிக்கக்கூடிய யோகத்தை இந்த சுக்கிரன் கொடுப்பார். இந்த சுக்கிரன் தொழில் துறையில அந்த தசாபுத்தி நடக்கிற போது அவங்க என்னென்ன தொழில் செஞ்சா எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாருங்க. பால், தயிர், மோர், நெய், காஃபி, கிளப்பு, தங்கம், வெள்ளி, ஆபரணங்கள், ஓவியம், வருமான வரி, விற்பனை வரி, அரிசி, ஜோதிடம், போர்டிங், லாட்ஜிங், இசை, சினிமா துறை, இந்த துறைகள் அவங்க எதுல காலடி எடுத்து வைத்தாலும் அவர்களுக்கு பொற்காலமாக அமையும். இப்போ அவங்க படிக்காதவங்க விவசாயம் என்ன செய்யறாங்கன்னா, சுக்கிரன் அவங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா பயிர் தொழில்கள்ல கரும்பு செய்தாருன்னா அவங்களுக்கு ரொம்ப அற்புதமா பயன் தரும். சோளம், இலந்தை, நெல்லி, எலுமிச்சை போன்ற கனி தொழில்கள் அவர்கள் செய்யும் போது அவர்களுக்கு ஒரு பிரமாதமான வெற்றியை தரும். இந்த சுக்கிரனுடைய காந்தலை கதிர்வீச்சு எதுல இருந்தெல்லாம் நம்மை ஆளுகிறதுன்னு பாருங்களேன். கணவன் மனைவி உறவிலே ஆளுமை செலுத்துகிறது. மொச்சை என்கிற தானியத்திலிருந்து நமக்கு உயிர் சக்தியை கொடுக்கிறது. பித்தளை என்கிற உலோகத்திலிருந்து நமக்கு சக்தியை கொடுக்கிறது. வைரம் என்கிற ரத்தினம், எல்லாரும் வைரம் போடலான்னு இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். வைர நகை மேல ஆசை வர்றது தப்பு இல்ல. எந்த நபர் அதை போட்டால் அனுகூலம் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொண்டு போடுவது மிகச் சிறப்பு. வைரம் ரத்தினங்கள்ல, வாகனங்கள்ல கருட வாகனம், அதே மாதிரி சமித்துக்கள்ல அத்தி சமித்து, அதே மாதிரி பஞ்சபூதத்தில் நீரை இயக்கக்கூடிய கிரகம்னா சுக்கிரன். இதனுடைய அதி தேவதை லட்சுமி வள்ளி. இப்படி இருந்து சுக்கிரன் எல்லா இடங்களிலும் இருந்து 20 ஆண்டு காலம் தசாபுத்தியை நடத்தி நம்மளுடைய வாழ்க்கையை வெற்றிகரமாக அமைத்துக் கொடுப்பதற்கு மிக துணை புரிகிறது. குறிப்பா ஒருத்தருக்கு விவாகம் நடக்கணும்னா இந்த சுக்கிரனுடைய ஆளுமை தேவைப்படும். அதே மாதிரி சகல சௌபாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கும் இந்த சுக்கிரனுடைய பார்வை அவசியம். சில பேர் குழந்தை இல்லாம இருப்பாங்க, அவர்களுக்கும் இந்த சுக்கிரனுடைய ஆற்றல் அவசியம். இப்ப இந்த சுக்கிரனுடைய கோவிலுக்கு சென்றும் நீங்கள் வழிபட்டு உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றிக் கொள்ளலாம். அல்லது வெள்ளிக்கிழமை தோறும் இந்த சுக்கிரன் மேல நீண்ட நேரம் மனம் வைத்து தவம் செய்தும் உங்களை சிறப்படைய செய்து கொள்ளலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வானியல்ல 3வது வட்டப்பாதையில வலம் வரக்கூடிய கோள் கோடான கோடி உயிரினங்கள் வாழக்கூடிய இந்த பூமி. இந்த பூமி 3வது வட்டப்பாதையில 9.3 கோடி தொலைவுல சூரியனை வந்துட்டு இருக்குது. இந்த பூமிக்கும்
எவ்வளவு சுற்றளவு இருக்கு அப்படின்னு பார்த்தா 25,000 மைல்கள் சுற்றளவு உடையது. மணிக்கு 1000 மணி மைல் வேகத்துல ஓடிட்டு இருக்குது. தினம் இந்த பூமி 16 லட்சம் மைல் இந்த வானவியல்ல இயங்கிக் கொண்டே இருக்குது. பூமியன் சுத்துதா இல்லையான்னு நமக்கு தெரியறதில்ல. ஆனா பாருங்க அதுவும் எவ்வளவு சுத்தி வந்துட்டு இருக்குங்க. இதனுடைய விட்டம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 7,965 மைல்கள். இதனுடைய துணைக்கோள் யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திரன். இப்ப இந்த பூமியில தாங்க உயிரினங்கள் வாழ்கிறது. இந்த உயிரினங்களை இயக்குவிப்பது இந்த வான்கோள்கள். அப்போ இந்த சந்திரன் தான் பூமியோட துணைக்கோள். அதை என்னன்னு சொல்றோம்னா மாதுர்காரகன், மனக்காரகன். ஒருவருடைய மனசு நல்லா இருக்கணும்னா சந்திரன் நல்ல நிலைப்பாட்டுல இருக்கணும். அவங்க அம்மா நல்லா இருக்கணும்னா சந்திரன் நல்ல நிலைப்பாட்டுல இருக்கணும். இப்போ பூமியிலிருந்து 2,30,000 மைல்னு நான் முன்னாடி சொன்னேன். விஞ்ஞானத்துல சற்று தெளிவாக சொல்றார்கள். 2,40,225 மைல்கள் தூரத்துல இந்த சந்திரன் இருக்கிறதாம். இந்த சந்திரன் 2,175 மைல்கள் விட்டம் உடையது என்று சொல்லப்படுகிறது. பூமியின் குறுக்களவில் 1/4 சந்திரன் இருந்தாலும் பூமியோட எடையோட நம்ம ஒப்புமை பண்ணி பார்க்கும்போது 81 தான் இருக்குன்னு சொல்றாங்க. அதனால சந்திரனுடைய ஈர்ப்பு விசை புவியீர்ப்பு விசையை விட 1/6 தான். இப்ப பூமியை சுற்றிலும் காற்று மண்டலம் கவசம் போல இருந்து பாதுகாக்குதுன்னு சொல்றான். அதனாலதாங்க நம்ம பூமியிலிருந்து பார்த்தோம்னா ஆகாயம் நீல நிறமாக தோன்றிக் கொண்டிருக்கிறது. இப்ப நிலவுல நின்று விவசாயத்தை பார்த்தோம்னா அங்க கும்மிருட்டாதான் இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா அங்க நம்ம பிரபஞ்ச வெளியை தான் நம்ம நேரடியாக பார்க்கிறோம். அங்க காற்று மண்டலம் இங்க இருக்கான்னா சந்திர மண்டலத்துல காற்று மண்டலம் இல்ல. காற்று மண்டலம் இல்லாததால சூரிய வெப்பம் நேரடியாக சந்திரனை தாக்கும். சூரிய ஒளி இல்லாத போது சந்திரனுடைய வெப்பநிலை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா -15 என்று சொல்கிறார்கள். இந்த சந்திரன் வாழ்வியல்ல யாருக்கு என்ன செய்யும்? கடகராசிக்காரர்களுக்கு ரிஷப ஆட்சி பெற்று சந்திரனுடைய ஆளுமை அதிகமாக இருக்கும். ரிஷப ராசியில் சந்திரன் உச்சம் பெறுபவர்களுக்கு வாழ்க்கை மிக அற்புதமான ஒரு காலகட்டத்தில் இருக்கும். அவங்களுக்கு இயல்பாகவே கேரக்டர் அருமையான நல்ல குணமுள்ள மனிதர்கள். அதை விட இன்னொரு விஷயம், மக்கள் விரும்புகிற நாயகர்களாக இவர்கள் வருவார்கள். அவர்களுக்கு செல்வம், செல்வாக்கு, சொல்வாக்கு, பொருள் வளம் இது எல்லாமே அவர்களுக்கு இயல்பாகவே அமைந்த. இப்போ இந்த சந்திரன் பலவீனமா நீச்சம் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவர்களுக்கு வசதி வாய்ப்பு எப்படி இருக்கும்னு சொன்னீங்கன்னா வாழ்க்கை என்பதே ஒரு போராட்டமாக இருக்கும். ஏன்னா இவன் தானே மனசுக்காரன். அந்த மனசு அவர்களுக்கு பல தடுமாற்றங்கள் ஏற்படும். அந்த சந்திரனோடு நல்ல கோள்கள் இணைந்திருக்க வேண்டும். அதோடு பாவக்கோள்கள் சேர்கிற பொழுது அவருடைய மனம் குழப்பத்திலே சென்று சிரமம் அடையக்கூடும். அதற்குத்தான் இந்த தியானம் செய்து மனதை இறைநிலையோடு அமைத்துக் கொள்கிற பொழுது அந்த குழப்பத்திலிருந்து விடுதலை பெற முடியும் என்று அருட்தந்தை மகரிஷி அவர்கள் நமக்கு அற்புதமான ஒரு வழியை கொடுத்திருக்கிறார்கள். இந்த சந்திரன் மாதா, உடல், கௌரவம், அதிகாரம், ஜல பிரயாணம் இதுக்கெல்லாம் சொந்தக்காரன். இவருடைய தசாபுத்தி நடக்கிற காலத்துல நீங்க என்னென்ன தொழில்ல இறங்கினா முத்து, பவளம், அரிசி தொழில், நெல் வியாபாரம், துணி, பட்டு வியாபாரம், கால்நடை, விற்பனை வரி, வருமான வரி, கப்பலில் சேவை செய்தல், நீரில் மூழ்கி வேலை செய்தல், நோயாளிகளை பராமரித்தல், நகர சபை, நாடகம், சங்கீதம், ஜோதிடம் போன்ற துறைகளில் இறங்கினால் இவர்களுக்கு எளிதாக வெற்றி கிடைக்கும். இப்ப அதே நீங்க விவசாயம் செய்றீங்க, சந்திரனுடைய தசாபுத்தி நடக்கிறவர்கள் 10 ஆண்டு காலம் இந்த விவசாயத்துல என்ன பண்ணலாம்னா கரும்பு பறித்திடலாம், பருத்தி பயிரிடலாம், வாழை, கிழங்கு, வெள்ளை கோதுமை, நெல் பயிர் தொழில் சிறப்பான பலனை அவர்களுக்கு தரும் என்று சொல்லப்படுகிறது. இந்த சந்திரனுடைய கதிர்வீச்சு எல்லா இடத்துலயும் எப்படி நமக்கு கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஈய பாத்திரங்களில் இந்த சந்திரனுடைய காந்தலை கதிர்வீச்சு வருகிறது. நம்ம பயன்படுத்தக்கூடிய வெள்ளரளி புஷ்பத்தில் இந்த கதிர்வீச்சு வருகிறது. நாம சாப்பிடக்கூடிய அரிசி தானியத்தில் இந்த சந்திரனுடைய காந்தலை கதிர்வீச்சு வருகிறது. நாம் அணிகின்ற முத்துகளில் இந்த காந்தலை கதிர்வீச்சு வருகிறது. நம்மளுடைய உறவிலே தாயாக இருந்து நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. நாம் பயன்படுத்துகிற வெள்ளை குதிரையில் இந்த சந்திரனுடைய காந்தலை கதிர்வீச்சு கிடைக்கிறது. இப்படியாக இருந்து மனித வாழ்க்கையை சிறப்பாக
நடத்துவது எது அப்படின்னா மனோகாரகனான இந்த சந்திரன். ஆனா இந்த சந்திரன் மாதத்துக்கு ஒரு முறை தன்னுடைய இயக்கத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். ஒரு பக்கம் பூமியும் மறுபக்கம் சூரியனும் இடையில் சந்திரனும் வரக்கூடிய அந்த நேர்கோட்டுல ஒரு பாதை நிகழும். இந்த சூரியனை நோக்கிய சந்திரனின் பகுதி சூரிய ஒளியால் அதிகமாக இருக்கும், அது வெளிச்சமாக இருக்கும். அந்த பகுதியை பிரகாசமா தெரியும். ஆனா அந்த பூமிக்கு தெரியக்கூடிய பகுதி இருட்டா இருக்கும். அதை தான் நம்ம அமாவாசைன்னு சொல்றோம். இந்த 15 நாள்களில் 15 நாள் கழித்து பூமி மையத்துல வரும்போது இரு பக்கமும் சூரியனும் சந்திரனும் வரும். சூரிய ஒளியை வாங்கி பிரதிபலிக்கிற சந்திரனுடைய பகுதி பூமிக்கு கிடைக்கும். இப்ப அந்த ஆற்றல் பூமிக்கு கிடைப்பதால முழுமையாக சந்திரன் பூமிக்கு தெரியும். இது பௌர்ணமி என்று சொல்கிறோம். இப்ப அமாவாசை பௌர்ணமி. இந்த அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரை சந்திரன் 15 நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக 12 டிகிரியாக 180 டிகிரி வளர்ந்து வரும். பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வரை 12 டிகிரியாக 180 டிகிரி தேய்ந்து வரும். இந்த வளர்ந்து வரக்கூடிய அந்த காலகட்டத்தை அமாவாசை டு பௌர்ணமிய சுக்லபட்சம் என்று திதிகள் என்றும், தேய்பிறை காலத்தை கிருஷ்ணபட்ச திதிகள் என்றும் சொல்வார்கள். இந்த திதி நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை பதிவு செய்யுதுங்க. இது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது. சாமி இத ஒரு பாடல் 1113வது பாடல்ல ஞானக்களஞ்சியத்துல சொல்றாங்க. வான்காந்த களம் என்பது உலகில் வாழ்ந்தவர்கள் செத்தவர்கள் அனுபவங்கள் ஊன் உடலோடு உயிர் அறிவு செயல்களோடு விளைவுகளை அனைத்தும் கூட்டி தான் அகத்தே வைத்திருந்து தக்கபடி உயிர் வகைக்கு வழங்கி ஆற்றும் மேன்மையினை அறிந்ததனால் மிக விழிப்பில் அறத்தொண்டில் நிறைவாய் உள்ளேன்னு சாமி சொல்றார். சாமி இந்த பிரபஞ்சத்தை வானியில அறிந்து கொண்டார்கள். நம்ம முன்னோர்கள் செய்த பாவங்கள் தான் ஒவ்வொரு மனிதருக்கும் அவயோக நட்சத்திரங்களாக வைநாசிக நட்சத்திரமாக திதி சூனியமாகி வாழ்க்கையில் சிரமத்தை தருகிறது. நாம் எண்ணம் சொல் செயலால் புண்ணியங்களை நற்காரியங்களை செய்பவர்களுக்கு யோக நட்சத்திரங்களாக இருந்து வாழ்க்கையில் பல யோகத்தை தருகிறது. அவர்களுக்கு கர்ணநாதனாக இருந்து கஷ்டம் வருகிற பொழுது அவர்களை காப்பாற்றி வருகிறது. அப்ப இதை தெரிஞ்சுதான் அருட்தந்தை அவர்கள் தொண்டாற்றி இன்பம் காண்கிறேன் என்று தன் வாழ்வியல் அனுபவத்தை வானவெளியோடு இணைத்து நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். இந்த திதி சூனியத்துல நான் 15 திதியை சொன்னேன். அதுல அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமை திதின்னு சொல்லுவீங்க. அந்த திதியில் பிறந்தவர்களுக்கு நாம் எல்லாம் நட்சத்திரத்தை தான் பார்க்கிறோம், திதியை பார்ப்பதில்லை. அந்த திதியில் பிறந்தவர்களுக்கு துலாமும் மகரமும் திதி சூனியம் ஆகிவிடும். இந்த 2 ராசியில் நிற்கக்கூடிய கோள்களுடைய காந்தலை கதிர்வீச்சு முழுமையாக கிடைக்காது. துலாமுக்கு அதிபதி சுக்கிரன், மகரத்துக்கு அதிபதி சனி, 2 கோளும் வாழ்வையில் அவர்களுக்கு நன்மை செய்வது தடை ஏற்படும். அடுத்தது துவிதியை திதி தனுசு மீனம் 2 ராசி பாதிக்கும். திருதி திதி சிம்மம் மகரம் 2 ராசி பாதிக்கும். சதுர்த்தி திதி ரிஷபம் கும்பம் 2 ராசி பாதிக்கும். பஞ்சமி திதி கன்னி மிதுனம் 2 ராசி பாதிக்கும். அதனுடைய கிரகம் புதன் முற்றிலுமாக அவர்களுக்கு பயன் தராது. சஷ்டி திதி மேஷம் சிம்மம் 2 செவ்வாய் சூரியன் பாதிப்படையும். சப்தமி திதி கடகம் தனுசு 2 ராசிகள் சந்திரன் குரு அவர்களுக்கு பாதிப்படையும். அஷ்டமி திதி மிதுனம் கன்னி புதன் அவர்களுக்கு பாதிப்படையும். நவமி திதி சிம்மம் விருட்சகம் சூரியன் செவ்வாய் பாதிப்படையும். தசமி திதி சிம்மம் விருட்சகம் இந்த சூரியன் செவ்வாய் பாதிப்படையும். ஏகாதசி திதி 11வது நாள் தனுசு மீனம் பாதிப்படையும். குரு அவர்களுக்கு நற்பலனை தராது. அடுத்து திரையோதசி திதி ரிஷபம் சிம்மம் பாதிப்படையும். சுக்கிரனும் சனியும் நன்மை தராது. சதுர்த்தசி திதிக்கு மட்டும் 4 வீடுகள் திதி சூன்யமாகிறது. மிதுனம் கன்னி தனுசு மீனம். இது மிதுனம் கன்னி 2 புதனுடைய வீடு, தனுசு
மீனம் 2 குருவினுடைய வீடு. இந்த வீடு கிரகங்கள் அதனுடைய தசாபுத்தி நடைபெற்றால் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் நன்மையை தருவது சிரமம். அதனால இந்த திதி சூனியத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். இதுக்கு தியானம் மிகச்சிறந்த வழிமுறை, அல்லது பக்தி யோகத்தில் வழிபாடு மிகச்சிறந்த வழிமுறை. இப்ப வானியல்ல இப்ப திதி சூனியமாயி போச்சுன்னு சொன்னேன். நம்ம முன்னோர்களுடைய கர்மா செயல் விளைவுக்கு வருகிறது. சாமி சொன்ன செயல் விளைவு தத்துவத்தை இங்க நீங்க புரிந்து கொண்டால் நாம இன்னையிலிருந்து பிறருக்கு என்ன சொல்லாலேயோ செயலாலேயோ துன்பம் தராம வாழ ஆரம்பிக்கணுங்க. அப்பதான் இந்த கர்மாவில இருந்து நாம விடுதலை அடைய முடியும். வானியல் அடுத்து 4வது வட்டப்பாதையில வரக்கூடிய கோள் என்று சொன்னால் செவ்வாய். இது 14 கோடி மைல் தொலைவுல வலம் வந்துகிட்டு இருக்குதுங்க. இந்த செவ்வாயினுடைய விட்டம் பாத்தீங்கன்னா 4340 மைல்களை உடையது. செவ்வாய் பூமியில் உருவத்துல பாதியே இருந்தா கூட பூமியோட ஒற்றுமைகள் அதிகம் இருப்பதானதான் இந்த செவ்வாயை சகோதரக்காரகன் என்று சொல்கிறார்கள். செவ்வாய் தன்னைத்தானே சுற்றி முடிப்பதற்கு 24 மணியே 37 நிமிடங்களை எடுத்துக்கொள்கிறது. இந்த செவ்வாய்க்கு 2 துணைக்கோள்கள் இருக்குதுங்க. செவ்வாய் தான் வாழ்வியல்ல பூமிக்காரகன் என்றும் போற்றப்படுகிறார். இந்த செவ்வாய் எங்க உச்சம் அடையுதுன்னு பாத்தீங்கன்னா மகர ராசியில உச்சமடையும். அப்படி ஒருத்தர் மகர ராசியில உச்சம் அடைஞ்சா இயல்பாவே அவங்க அழகா இருப்பாங்க. அந்த நபர் அறிவுள்ள நபராக, ஆற்றல் உள்ள நபராக, நீண்ட ஆயுள் வாழக்கூடியவராக இருப்பார். ஏன்னா செவ்வாய் தான் மஜ்ஜைக்கு அதிபதியாச்ச. சகல கலைகளிலும் அவர் வல்லவராக இருப்பார்கள். கணித மேதையாக இருப்பார்கள், அறிவு மேதையாக இருப்பார்கள், விஞ்ஞானத்தில் அவர்கள் மேலோங்கி நிலைக்கு வருவார்கள். மருத்துவத்துறையிலே வரக்கூடியவர்களும் இந்த செவ்வாயினுடைய சிறப்பை பெற்றவர்கள். இதே செவ்வாய் நீச்சம் பெற்றிருந்தார்னு வச்சுக்கோங்க, அவங்க வாழ்க்கையில உயர்வு என்பது ரொம்ப தாழ்வாகவே இருக்கும். இப்ப செவ்வாய் எங்க ஆட்சி பெறுகிறார்னு பாத்தீங்கன்னா விருச்சக ராசியிலும் மேச ராசியிலும் செவ்வாய் ஆட்சி பெறுகிறார். அவர் உச்சம் பெறுவது மகர ராசி. இப்ப அந்த நபர்களுக்கெல்லாம் இயல்பாகவே சகோதரம், பூமி, நிலம், மனை, உடல் வலிமை எல்லாம் சிறப்பா இருக்கும். இதே செவ்வாய் தோஷம்னு சொல்றாங்களே, அது எப்படி? அவர்களுடைய லக்னத்திலிருந்து 2, 4, 7, 8, 12 இடங்களில் செவ்வாய் அமர்ந்தால் தோஷம் என்று விதி சொல்கிறது. ஆனா அதே நேரத்துல விதி, திதி, மதி, கதி என்பதை ஆராய்ச்சி செய்து பார்த்தால் பல இடங்களில் விதிவிலக்கு இருப்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். மேலோட்டமாக பார்த்துவிட்டு செவ்வாய் தோஷம் என்று சொல்லிவிடக்கூடாது. அதுல விதிவிலக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கணும். இப்ப எல்லா கோள்களுமே தான் இருக்கும் இடத்துல இருந்து 7வது இடத்தை கண்டிப்பா பாக்குங்க. ஆனா அந்த செவ்வாய் மட்டும் கூடவே 4ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்ப்பார். அந்த 4ஆம் இடத்தை பார்க்கும்போதுதான் மனை, வீடு, 8ஆம் இடத்தை பார்க்கும்போது அவருடைய ஆயுள் பாவகத்தையும் பார்ப்பார். அப்போ 4, 8 செவ்வாயினுடைய சிறப்பு பார்வை. இந்த செவ்வாயோட கதிர்வீச்சு எப்படி வருதுன்னா செந்நிறமான காந்தலை கதிர்வீச்சு. இது நம்ம மனித உடல்ல எலும்பு மஜ்ஜையோட தொடர்பு கொள்கிறது. இது இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு விளையாட்டு வீரர்கள், இந்த காவல்துறையில் இருக்கக்கூடியவர்கள், இராணுவத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் ஆற்றல் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் சொன்னா இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் தான் அவங்களுக்கு காரணம். இந்த செவ்வாய் நமக்கு என்னெல்லாம் கொடுக்கிறது? விஞ்ஞான அறிவை கொடுக்குது, மெய் அறிவை கொடுக்குது. உறவிலே சகோதரனா இருந்தா தம்பி உடையான் படைக்கு அஞ்சான். செவ்வாய் பலமுடையவன் எதுக்கும் பயப்பட மாட்டான். தானியங்களே துவரம் பருப்பு, ஏன்னா அதுலதான் புரோட்டீன் சத்து இருக்கு. துவரம் பருப்பாக இருக்கிறது. உலோகங்கள்ல செம்புல தண்ணி குடிக்க சொல்றது அதுக்குதான். கோவில்கள்ல பக்தியில தீர்த்தத்தை கொடுக்கறது அதுக்குதான். புஷ்பங்களிலே செண்பக மலரிலும், ரத்தினங்களிலே பவளங்களிலும், தூப தீபங்களிலே குங்குளியத்திலும், வாகனங்களிலே ஆட்டுக்கிடாவிலும், அதிதேவதையில் சுப்பிரமணியராகவும், பகைவரை வென்று சகல சாஸ்திரங்களையும் தந்து ஞானம் தந்து மனித வாழ்வை பல்வேறு நிலைப்பாடுகளில் இந்த செவ்வாய் நடத்தி வருகிறது என்று சொன்னால் மிகையாகாது. நீங்க முருகப்பெருமானை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கந்த பெருமான் பகைவர்களை சூரனை வென்று சம்ஹாரம் செய்த பிறகுதான் அவர் வள்ளி தெய்வானை திருமணம் நடந்தது வரலாறு. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற அசுர குணங்களை போக்கிக் கொள்ள வேண்டும். அதை போக்கிக் கொள்வதற்கு தான் அருட்தந்தை அவர்கள் அற்புதமாக இந்த இறை உணர்வை கொடுக்கின்ற தவங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அடுத்து மிக அற்புதமான ஒரு கோள்ங்க, வானியல்லையே மிகப்பெரிய கோள், அவர் தான் குரு.
இந்த கோள் 5வது வட்டப்பாதையில வலம் வந்து கொண்டிருக்கிறது. இதை கிரேக்கர்கள் ஜூபிட்டர் என்று அழைப்பார்கள். இந்தியர்கள் இந்த குருவை தன்னுடைய ஆசானாக தெய்வத்திற்கு முன்னால இடத்துல வச்சு இந்த குருவை பாக்குறாங்க. இவர்தான் புத்திரக்காரகன், பொன்காரகன் என்று கூட சொல்வோம். இவரு இந்த கோள் வந்து பூமியை விட 1400 மடங்கு உருவத்துல பெருசுங்க. ஆனாலும் கணத்துல பாத்தீங்கன்னா 318 மடங்கு தான் இதனுடைய கணம் இருக்கும். பூமியில இருக்கிற மாதிரி கடினமான உலோகங்கள், பாறைகள் ஏதும் இல்லாமல் வாயுக்களால் நிரம்பிய ஒரு கோலம் என்று சொன்னால் அது இந்த குரு என்கிற கோலம் தான். 48 கோடி மைல்களுக்கு அப்பால் வலம் வந்து கொண்டிருக்கிறது. சுக்கிரனுக்கு அடுத்தபடியாக பிரகாசமான ஒளி பொருந்திய ஒரு கோள் அப்படின்னா நம்மளுடைய இந்த குரு என்கிற கோள் தாங்க. பூமி சூரியனை சுற்றி வரும் தூரத்தை போல இது 5 மடங்கு அதிகமாக இருப்பதால் ஒரு முறை சுற்றி வருவதற்கு 11 ஆண்டுகள் 11 மாதங்களை எடுத்துக்கொள்கிறது. இதைதான் குரு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு சுற்று வருகிறது என்று ஜோதிடத்தில் சொல்வார்கள். மிக பெரிய கோளான இந்த குரு தன்னைத்தானே சுற்றி வருவதில் முதன்மை வகிக்கிறது. அதாவது 9 மணி 51 நிமிடங்களில் தன்னைத்தானே ஒரு சுற்று சுற்றி கொள்கிறது. குருவினுடைய சுற்று மண்டலம், அந்த காற்று மண்டலம் இருக்கு பாத்தீங்களா, அதுல 81% ஹைட்ரஜன் தான் இருக்குங்க. 20% ஹீலியம் இருக்கு. இந்த 2 வாயுவும் சேர்ந்துதான் இந்த குரு என்கிற கோள்ல நிறைந்து காணப்படுகிறது. பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி இருக்கிற இந்த 2 லேசான வாயுக்களால மிகப்பெரிய குரு என்கிற கோளும் இருக்கிறது நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய சிறப்புங்க. குருவிற்கும் மற்ற கோள்களுக்கும் என்ன வித்தியாசம், இதை நம்ம பார்க்கணும். இப்ப மற்ற கோள்கள்லாம் சூரியனுடைய ஒளியை வாங்கி அப்படியே பிரதிபலிச்சுட்டு போயிடும். ஆனால் குரு மட்டும் சூரிய ஒளியிலிருந்து எவ்வளவு காந்த அலை கதிர்வீச்சுக்களை பெறுகிறதோ அது மாதிரி 3 மடங்கு காந்த அலை கதிர்வீச்சுக்களை சக்தியாக இந்த பூமியில் வாழும் உயிர்களுக்கு தருகிறது. இது அதிகப்படியான இந்த கோளினுடைய தன்னிருக்க ஆற்றலால் உண்டாக்கப்பட்டிருக்கிறதுங்க. குருவினுடைய வாயு மண்டலமானது ரொம்ப குளிர்ச்சியானது. அதனுடைய மேற்பரப்பு பாத்தீங்கன்னா -150 டிகிரியில் இருக்கும். அதுல இந்த குருவை சுத்தி 16 துணைக்கோள்கள் வருவதாக விஞ்ஞானம் கூறுகிறது. இத்தகைய வியத்தகு குருதான் மனித வாழ்க்கையில ஏராளமான நன்மைகளை வழங்கி கொண்டிருக்கிறது. குரு கடக ராசியில உச்சம் பெற்றவர்களுக்கு நல்ல செல்வாக்கு, சொல்வாக்கு, தயால குணம், புத்திரபாக்கியம், செல்வம், செழிப்பு, எல்லா வளமும் இயற்கையா அமையுங்க. குரு தனுசு மீனத்துல ஆட்சி, தனுசுலையும் மீனராசியிலும் ஆட்சி பெற்று நல்ல நிலையில் இருந்தால் பள்ளி படிப்புல உங்களுக்கு எந்த தடையுமே வராது. சமூகத்துல அவங்களுக்குன்னு ஒரு தனி உயர்வு இருக்கும். தான தர்மம் செய்யக்கூடிய குணம் என்பது அவங்களுக்கு இயல்பாவே வருங்க. நல்ல மனோபாவம் உடையவர்களாக இயற்கையாகவே அவர்கள் அமைந்து விடுவார்கள். அவர்களை எல்லாம் தாராள மனசுக்காரன் நம்ம போற்றுவோம். இந்த குரு விஞ்ஞான அறிவு, மெய்ஞானம், வேதாந்தம், தத்துவம், உபன்யாசம், நாட்டை காக்கக்கூடிய பதவிகள், சமூக நீதி வழங்கக்கூடிய பதவிகள், கொடுக்கல் வாங்கல், வங்கி கணக்கு, ஆசிரியர், ஆராய்ச்சி என்று பல்வேறு துறைகளிலே அவர்களை எடுத்து சென்று உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரும். அவங்க விவசாயம் செய்யறாங்க. சோளம், சுண்டக்கடலை, கிழங்கு, பட்டாணி, கரும்பு, தேங்காய் போன்ற பயிர் தொழில்களை அவங்க செஞ்சாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வெற்றி பிரகாசமாக இருக்குங்க. குருவிலிருந்து வரக்கூடிய காந்தலை கதிர்வீச்சுக்கள் எல்லா இடங்கள்லயும் எங்க கிடைக்குது. இப்ப உறவுல பாத்தீங்கன்னா நல்ல ஆசான், தொட்டு காட்டாது வித்தை சுட்டு போட்டாலும் வராது என்பார். ஒரு குரு நம்ம கைய பிடிச்சி கார் ஓட்ட கத்து கொடுத்தாதான் கத்துக்குவோம். ஒரு குரு நம்ம கையை பிடிச்சு லேத்து ஓட்ட கத்து கொடுத்தாதான் கத்துக்குவோம். எந்த தொழிலாக இருந்தாலும் தொட்டு காண்பிப்பவர் நமக்கு குருவாக வருகிறார். அப்படி மெய் ஞானத்திற்கும் இறைவனை காட்டி கொடுப்பவராக இந்த குருவே வீற்றிருக்கிறார். தானியங்கள்ல சுண்டக்கடலை, இறை உணர்வு சொன்னோம் பாத்தீங்களா, அந்த சுண்டக்கடலையாக இவரே வருகிறார். உலோகத்திலே உயர்ந்த உலோகம் என்று போற்றப்படுகின்ற தங்கமாக வருகிறது. புஷ்பத்திலே எல்லோருக்கும் பிடிச்ச முல்லை மலர்களிலே குருவினுடைய ஆற்றல் வருகிறது. வாகனத்திலே நீரையும் தண்ணீரையும் பிரித்து பார்க்கிற அன்னப்பறவையில் இந்த குருவினுடைய காந்தலை கதிர்வீச்சு வருகிறது.
ரத்தினங்களிலே புஷ்பராகத்தில் காந்தலை கதிர்வீச்சு நிறைய கிடைக்கிறது. அதே போல சமித்துக்களிலே அரச மர சமித்துக்களில் காந்தலை கதிர்வீச்சுக்கள் கிடைக்கிறது. அதி தேவதைகளில் பிரம்மாவாகவும் தட்சிணாமூர்த்தியாகவும் இருந்து இந்த குருவினுடைய காந்தலை கதிர்கள் மனித சமூகத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. சகல வித்தைகளையும் கற்று சகல சம்பத்துக்களையும் பெற்று சந்தோஷமாக 16 ஆண்டு காலம் வாழ்வாங்கு வாழ்வதற்கு இந்த குருவினுடைய தசாபுத்தி நமக்கு பேர் உதவியாக இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. இப்ப யாருடைய ஜாதகத்துல திசை குரு நீச்சமாயிருந்தாலோ அவங்க கவலையே பட வேண்டாம். வியாழக்கிழமை தோறும் குருவின் மீது மனம் வைத்து தவம் ஏற்றினால் குருவோடு இணைந்து விடலாம், வாழ்க்கையை வெற்றி பெறலாம். இந்த குருவினுடைய காந்தலை கதிர்கள் நம்மளுடைய மூளை செல்களை அவர் தான் இயக்குறார். இப்ப தவம் பண்ணி துரியத்துல மனசை வைக்கும் போது மூளை செல்கள் இயங்கும் போது நம்ம நினைக்கிறது சரியா தவறா, பேசுவது சரியா தவறா புரிந்து கொண்டால் தவறு எப்படி ஏற்படும்? அதே போல குரு பார்த்தால் கோடி புண்ணியம் என்பார்கள். குரு தான் இருக்கும் இடத்திலிருந்து 5, 7, 9ஆம் இடங்களை பார்க்கிறார். 5ஆம் இடத்தை பார்க்கிற போது குழந்தை பாக்கியம், 7ஆம் இடத்தை பார்க்கிற போது திருமண பாக்கியம், 9ஆம் இடத்தை பார்க்கிற போது பூர்வ ஜென்ம புண்ணியம், இவைகள் எல்லாம் கிடைக்கிறது. இந்த குருவருள் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில திருவருள்ங்கிறது எப்படிங்க வரும்? இப்போ குரு பகவானை பற்றி தெரிந்து கொண்டோம். இறுதியாக நிறைவாக 6வது சுற்றுவட்ட பாதையில் சனி என்கிற கோள் ஆளுமை செலுத்தி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இது 88 கோடி மைல்களுக்கு அப்பால் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய கோள். இவரை தான் ஆயுள்காரகன் என்று வானியல் நூல்கள் குறிப்பிடுகின்றன. சூரிய குடும்பத்திலே 2வதாக இருக்கக்கூடிய பெரிய கோள் என்ன? இந்த சனிதான். சூரிய குடும்பத்திலே அழகான கோள் என்றாலும் இந்த சனிதான். அவரை சுற்றி 7 வளையங்கள், வண்ண வண்ண வளையங்கள் மிக அற்புதமாக இருக்கிறது. இதனுடைய குறுக்களவு 74,898 மைல்கள் என்று சொல்லப்படுகிறது. இதனுடைய விட்டம் பாத்தீங்கன்னா 1,70,000 மைல்கள். சனி தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி கொள்வதற்கு 10 மணி நேரம் 14 நிமிடங்களை எடுத்துக்கொள்கிறது. சனியினுடைய மையத்துல பாத்தீங்கன்னா 15,000 டிகிரி டெம்பரேச்சர் வெப்பநிலை என்கிறார்கள். குரு மாதிரியே சனிக்கோளும் தன் இறுக்கத்தால் ஏற்படும் வெப்பநிலை காரணமாக சூரியனிலிருந்து எந்த அளவு வெப்பத்தை பெறுகிறதோ அதே அளவு 3 மடங்கு அதிகமான சக்தியை பூமியில் வாழ்கிற உயிர்களுக்கு இந்த சனி கொடுக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒருத்தருடைய ஜாதகத்துல சனியினுடைய காலங்கள் நடைபெறுகிற பொழுது குருவினுடைய காலங்கள் நடைபெறுகிறது காலங்களில் ஏராளமான மாற்றங்கள் நிகழ்வதற்கு காரணம் இதுதான். இந்த சனியில DCBA FGE, அதாவது ABCD EFG அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் என்ற 7 வகையான வண்ண வண்ண வளைய அமைப்புகள் இருக்கிறது. இந்த சனிக்கோளுக்கு 18 துணைக்கோள்கள் இருக்கிறதாம். இந்த சனிக்கோளை கண்டுதான் மனிதர்கள் பயப்படுகிறார். ஏன் அப்படின்னா அவர் 7.5 ஆண்டு காலம் 3 ராசியை நடத்துகிற பொழுது அவருடைய கதிர்வீச்சுக்கள் பல விதத்தில் நன்மை குறைகளும் நன்மை நிறைகளும் ஏற்படுகிறது. ஏன்னா இந்த சனிதான் நம்மளுடைய நாடி நரம்புகளோடு இணைந்திருக்கிறது. இது சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதற்கு 30 ஆண்டுகள் எடுத்துக்கொள்கிறது. நமக்கு நீண்ட ஆயுளை தரக்கூடிய கோள் என்று சொன்னால் சனிதான். சனி நம்ம உடம்புல இல்லைன்னா கால்சியம் இல்ல, ஒரு இரத்த அணுக்கள் கூட நகராது. இப்ப சனி வேணுமா வேணாமா யோசனை பண்ணுங்க. நமக்கு உடல் நலம், பொருள் வளம், மன வளம் எல்லாத்தையும் தருவது இந்த சனி என்கிற ஆற்றல் மிக்க கோள்ங்க. சனி உச்சம் பெற்றிருந்தால் அவர்கள் இயல்பாகவே பலசாலி, அவரை யாரும் அசைக்க முடியாது, மிக ஆரோக்கியமா இருப்பார்கள், நீண்ட ஆயுளை உடையவராக இருப்பார்கள். ஏன் அதிகாரியா போனா கூட உயர் அதிகாரியாக இருப்பார்கள். ஏன்னா சனிக்கு அவ்வளவு ஆளுமை அதிகம். சனியை ஆயுள்காரகன் என்று சொல்கிறோம். நீண்ட ஆயுளை தருபவரும் இந்த சனிதான். அதனாலதான் அவரை சனி பகவான் என்று குறிப்பிடுவார். சனி கெடுதலை செய்யும் என்பது பொதுவான கருத்து. தனத்தை கொடுப்பதில் சனிக்கு நிகர் சனிதான். அவரை போல் மற்ற கோள்கள் கொடுக்காது. சில பேர் சொல்லுவாங்க 7.5 சனி நடைபெறுகிற காலங்களில் என்னுடைய சொத்து பூரா அழிஞ்சு போச்சுன்னு சொல்லி. 7.5 சனி முடிகிற காலங்களில் வரக்கூடிய சொத்து எக்காலத்துக்கும் அழியாமல் இருந்து அவரை காப்பாற்றி வைக்கும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அவரவருடைய எண்ணம், சொல், செயல்
இந்த 3 ஏற்பட்ட விளைவுகள் தான். நல்லதை எண்ணி நல்லதை சொல்லி நல்லதை செய்திருந்தால் அவர்களுக்கு புண்ணிய கணக்கு டெபாசிட் சேரும். தீயதை எண்ணி தீயதை பேசி தீயதை செய்திருந்தால் பாவ கணக்கு டெபாசிட் ஏறும். நீங்க எதை டெபாசிட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் வரவாக இருக்கும். 7.5 சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி என்று பல நிலைகளிலும் சனியினுடைய நன்மைகள் மாறுபட்டு கிடைக்கும். இந்த சனி 3, 7, 10ஆம் வீடுகளை பார்க்கும். அதுல 3ஆம் வீடும் 10ஆம் வீடும் விசேஷ பார்வை. 10ஆம் வீடு தொழில் ஸ்தானம், 3வது இடம் தைரியம், வீரியஸ்தானம், சகோதரஸ்தானம். அப்ப சனியிலிருந்து வரக்கூடிய காந்தலை கதிர்கள் நமக்கு வேணுமா இல்லையா? எதுல இருந்து கிடைக்குதுன்னு பாருங்க. உறவுகளிலே நம்மளுடைய பிள்ளைகளை சனியிலிருந்து வருகிறது. அதனாலதான் பிள்ளைகளை நம்ம எப்படி பேசுகிறோம்னு பார்க்கணும். தானியத்திலே எள் என்கிற தானியத்தில் சனியினுடைய காந்தலை கதிர்வீச்சுகள் குவிந்து கிடக்கிறது. உலோகத்தில் இரும்பில் சனியினுடைய காந்தலை கதிர்வீச்சு, புஷ்பத்திலே கருங்குவளையிலும், வாகனத்தில் எருமை காகத்திலும், ரத்தினங்களிலே நீல மேகத்திலும், தூப தீபங்களிலே கருங்காலியிலும், சமித்துக்களிலே வன்னி மரத்திலும், அதிதேவதையாக யமனாகவும் சாஸ்தாவாகவும் நம்மளுடைய வியாதிகளை நீக்கி, நம்மளுடைய பயங்களை நீக்கி, நம்மளுடைய கடன்களை நீக்கி 19 ஆண்டு காலம் தன்னுடைய தசாபுத்தியில் ஆளுமை செலுத்துகிறது எது என்று பார்த்தால் ஆற்றல் மிக்க சனி போல்தான். இந்த சனியினுடைய நுட்பத்தை தெரிந்து கொள்ளுங்கள் சிந்தனையாளர்களே. நாம் வாழ்வில் நடைபெறக்கூடிய அனைத்து செயலுக்கும் விளைவு உண்டு என்று அருட்தந்தை சொல்வதை மறந்து விடாமல் கவனத்தில் கொள்ள வேண்டும். நம்மளுடைய கர்ம வினைகளை நீக்கி தொண்டாற்றி ஆன்மீகத்துக்குள் நுழைய வேண்டும் என்றால் இந்த சனி பகவானே நமக்கு உறுதுணை. நிறைவா நம்ம ராகு கேதையும் நம்ம பார்த்துட்டோம்னா இந்த வானியலும் வாழ்வியலும் நமக்கு ஒரு நிறைவை தரும். இது கிட்டத்தட்ட நம்ம ஒரு 9 வாரம் நிறைய சிந்திக்கலாம். ஆனாலும் குறைந்த நேரத்தில் நாம் நிறைந்த செய்திகளை நம்மளுடைய அன்பர்களுக்கு தர வேண்டும் என்று இதோடு நிறைவு செய்ய விரும்புகிறேன். இதுல ராகு கேது சூரியனுடைய மையத்திலிருந்து வரக்கூடிய அந்த காந்தலை பாதை தான். வானியல்ல இப்போ யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ, வால் நட்சத்திரங்கள் என்று பலவற்றை பார்த்தோம். இந்த லட்சம் மில்லியன்களுக்கு மேற்பட்ட வால் நட்சத்திரங்கள் சுழன்று கொண்டே இருப்பதாக சொன்னாங்க. ஆனா அவைகளில் வாழ்வியலில் பொருத்தி பார்க்கவில்லை. 7 கோள்களோடு இந்த நிழல் கோள்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுவை மட்டும் இணைத்து பார்க்கிறாங்க. சில நட்சத்திரங்களின் இறுக்கத்தினால் சுருங்கி இறுதியில் கரும்புள்ளியாக மாறிவிடுகிறது. இதை அருட்தந்தை அவர்கள் மிக அழகாக விளக்குகிறார்கள். சூரியன் 8,70,000 மைல்கள் குறுக்களவு உடையது. அது தன்னைத்தானே மிக விரைவாக சுற்றி கொள்கிறது. அதனால கனத்த அணுக்கள் எல்லாம், மூலகங்கள் எல்லாம் மையத்திலே நெருக்க முறுகின்றன. அணுக்களினுடைய நெருக்கத்தால் அங்கு மிகப்பெரிய அளவில் சூடு உண்டாகிறது. சூரியனுடைய மையத்தில் 1,40,00,000 சென்டிகிரேட் வெப்பம் உண்டாவதாக விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அதோட நெருக்கத்தால் அணுச்சிதைவு ஏற்பட்டு அது செயலற்று நின்று விடுகிறது. அந்த செயலற்ற சக்தி வாய்ந்த காந்த களமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த காந்த களத்துலதான் எல்லாம் பதிவாக இருக்கிறது. இந்த காந்த களம் அங்க அதிகமாக அழுத்தத்தால நிக்க முடியாம சூரியனுடைய மையத்திலிருந்து 2 பக்கமும் வெளியே வருகிறது. ஒரு பக்கம் வருவதை ராகு என்றும் மறுபக்கம் வருவதை கேது என்றும் சொல்கிறோம். இந்த ராகு பிதாமகர் காரகன், அதாவது நோய்காரகன், இசைக்காரகன் என்று இந்த ராகுவை சொல்கிறார்கள். வான்காந்த அலைப்பாதையில் குறுக்கே, இந்த காந்தலை பாதையினுடைய குறுக்கே பூமி சந்திரன் வரும்போது ஒரு மறைவு ஏற்படுத்துங்க. அந்த மறைவு தான் கிரகணம் என்று சொல்லப்படுகிறது. சூரியனுடைய மையத்திலே ஏற்படும் ராகு கேது காந்தலை பாதைக்கு நேராக சந்திரன் மற்றும் பூமி வரும்போதுதான் அங்கே அந்த காந்தலை பாதையினால் மறைவு வருகிறது. ஒவ்வொரு மாசமும் சூரியன், பூமி, சந்திரன் ஒரே நேர்பாதையில வரும். ஆனா அப்ப மறைவு வராது. இந்த ராகு கேது காந்தலை பாதையில சற்று அதெல்லாம் விலகி போயிடும். சூரியனுடைய பிளாக் ஹோலுக்கு நேரா ராகு கேதுக்கு நேர்ல பூமியோ சந்திரனோ வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த மறைவு ஏற்படும். அதை தான் கிரகணம் என்று சொல்கிறோம். சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் வருவது நமக்கு தெரியும்.
இது போல இந்த ராகு கேது காந்தலை பாதைகள் நம்மளுடைய வாழ்க்கையில ஓஜஸ் என்கிற சுத்த சக்தியோடு இருந்து நம்மளுடைய மனசை இயக்கி நம்மளை நல்ல வாழ்வில் கொண்டு செல்வதற்கு பேருதவியாக இருக்கிறது. அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளது. அவன் வேற நாம வேற கிடையாது. அவன் தான் இங்க இருந்து இயக்கிட்டு இருக்கான். அவன் இதை இயக்குற வரைக்கும் இந்த உடம்புக்கு பேரு சிவம். அவன் இதுல இருந்து வெளியே போயிட்டா அந்த சீங்கிற எழுத்து இருக்கிற மேல கொக்கி எடுத்துருங்க, அதுக்கு பிறகு இதுக்கு பேரு சவம் என்பார் வள்ளல் பெருமானார். எங்கும் உயிர்கள் அனைத்தும் ஈசன் திருக்கோயில் என்பார்கள். அதனாலதான் அருட்தந்தை அவர்கள் முதல்ல இறை உணர்வு பெறுங்க, இறைவன் வாழ்கிற ஆலயமான இந்த உடலை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள், அந்த இறைவன் ஜொலிக்கிற இடமான இந்த மனதை வளப்படுத்திக் கொள்ளுங்கள், இறை உணர்வோடு வாழ்வாங்கு வாழுங்கள் என்று சொல்லி இந்த அற்புதமான இந்த தவத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதுதான் சாமி இன்னொரு பாடல சொல்லுவாரு, நலம் தரும் நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டத்தை நானகத்தே காணுகின்றேன் என்னும் போது தவமது ஆனந்தமே என்று சொல்லுவார். அப்போ சாமிஜி கொடுத்த பஞ்சபூத நவகிரகத்தை நாம் செய்யும் போது பஞ்சபூதங்களும் நமக்கு இசைவாக நடக்கிறது. நவக்கோள்களுக்கும் நமக்கும் நல்ல உயிர்கலப்பு ஏற்பட்டு நம்முடைய வாழ்வாங்கு வாழக்கூடிய வாழ்க்கை வெற்றிகரமாக நிறைவாக மகிழ்வாக அமைவதற்கு இந்த பஞ்சபூத நவகிரக தவம் நமக்கு பேர் உதவியாக இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. இதுவரை ஆழியாறு அறிவு திருக்கோவிலுடைய இணையதளத்தில் இணைந்து வானியலும் வாழ்வியலும் என்கிற சிந்தனையில் நவக்கோள்களினுடைய அமைப்பும் அது வழங்கக்கூடிய காந்தலை கதிர்களும் அதனால் நம் வாழ்வில் பெறக்கூடிய தொழில் முன்னேற்றங்களும் குடும்ப முன்னேற்றங்களையும் தெரிந்து கொண்டோம். இதில் கலந்து கொண்ட நீங்கள் அனைவரும், உங்களுடைய அன்பு குடும்பத்தார் அனைவரும், உங்களுடைய உறவினர்கள் அனைவரும், உங்களுடைய நண்பர்கள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் மனதடியில் இறைநிலையில் மனநிலையை நிறுத்தி, குருவின் திருவடிகளில் மனநிலையை நிறுத்தி, அனைவரும் பரிபூர்ண உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வேதாத்திரியம், வாழ்க உலகநீதி, வாழ்க உலகநீதி, வாழ்க உலகநீதி. வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். மிக சிறப்புங்க ஐயா, வாழ்க வளமுடனமா, மிக மிக சிறப்புங்க ஐயா, வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களை மிகவும் சிறப்பாக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் துரைசாமி ஐயா அவர்கள் வானியலும் வாழ்வியலும் என்ற தலைப்பிலே நல்ல பல விளக்கங்களை அளித்து நம்முடைய சிந்தனைகளை உயர்த்தியுள்ளார்கள். ஐயா, சிந்தனைகளை உயர்த்தியுள்ளீர்கள்னா பல வழிகள்ல நீங்க இந்த நவக்கோள்களுக்கு உண்டான ஒரு விஷயங்களும் அதுல மிக முக்கியமா சொன்னதுன்னா, நீங்க இந்த விவசாயம் குறிப்பா எல்லா அந்த கோள்களுக்குமே சொல்லியிருந்தீங்க. எந்தெந்த கோள்களுக்கு இந்த விவசாயத்துல நீங்க பயிர் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறதும், அதோட அருட்தந்தை அவர்களுடைய பஞ்சபூத நவகிரகத்தினுடைய அந்த தவத்தினுடைய மேன்மை எந்த அளவுக்கு அது ஒரு உயர்வா அருட்தந்தை அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் ஒரு இடங்கள்லயும் நீங்க சுட்டி காட்டியிருக்கிறீங்க ஐயா. அதாவது நம்ம இறை உணர்வு, இதற்காக வேண்டிதான் நம்ம இறை உணர்வு பெற வேண்டும், உடல் தூய்மை பெறணும், அதுக்கான உடற்பயிற்சி, மனவளம் பெறணும், வாழ்க்கையில எல்லா வளமும் பெற்று சிறப்பா வாழணும் அப்படின்னு இந்த பஞ்சபூத நவகிரக தவத்தை அந்தந்த கிழமைகள்ல கொஞ்சம் கூடுதலாகவே 2 நிமிடம் 3 நிமிடம் அப்படிங்கிறது ஒரு 5 நிமிடமாக நம்ம அந்த கோளின் மீது மனம் செலுத்தி தவம் செய்யும் போது மிக அற்புதமாக இருக்கும் அப்படிங்கிறதும், ரொம்ப அதுல இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்போனன்ட்ஸ் கூட நீங்க எந்த மாதிரி இருக்குது, அந்த வாயுக்கோள், ஹைட்ரஜன், அதனுடைய விகிதாச்சாரம், சுற்றளவுன்னு ஒரு விஷயம் தவறாம குறைந்த நேரத்திற்குள்ளாக இவ்வளோ விஷயங்களை நீங்க ஆராய்வு பண்ணி எடுத்து கொடுத்துருக்கீங்கய்யா. இதுல முக்கியமா இந்த சனிக்கோள் ஐயா ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன் நீங்க கேட்டதுனால. சொல்லுங்க ஐயா. இப்ப சில பேர் அமாவாசையில பிறந்திருப்பாங்க, சில பேர் பௌர்ணமியில பிறந்திருப்பாங்க. அவங்க எந்த நாள்ல இந்த தியானத்தை மேற்கொள்ளலாம்னா, ஞாயிற்றுக்கிழமைகளில் அமாவாசை வருகிற போது ராகுவினுடைய ஆற்றல் அதிகமாக இருக்கும். அன்னைக்கு அவர்கள் இந்த பஞ்சபூத நவகிரக தவத்தை தவறாம செய்யணும்.
அதே மாதிரி கேதுவனுடைய ஆற்றல் அதிகமாக பெற்றவர்கள், குறைபாடு உள்ளவர்கள் சரி செய்வதற்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் வரக்கூடிய பௌர்ணமி நாட்களில் இந்த தவத்தை செய்தால் பெரும் பலனை அடையலாம். சிறப்புங்க ஐயா. கூடுதலான ஒரு தகவலையும் இப்ப நீங்க கொடுத்திருக்கீங்க. ஆமா ஆமா அதுல ரொம்ப பயப்படுறது வந்து இந்த சனிக்கோள்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி நம்ம எப்பவுமே கேட்போங்கய்யா. ஆனா அவரு ஆமா வந்து நம்ம உடல்ல நீள் ஆயுள் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம அவருதான் எல்லாம் கொட்டி கொடுப்பாரு எல்லா விஷயங்கள்லயுமே வந்து கால்சியத்தினுடைய அவசியத்தை ரொம்ப குறிப்பா சொல்லியிருந்தீங்கய்யா. ரத்த அணுக்களே இயங்காம போயிடும் கால்சியம் இல்லைன்னா. இந்த நீள் ஆயுள் உடைய கூடிய அந்த சனி அப்படிங்கக்கூடிய அந்த கோளினுடைய ஆற்றல் எப்படி ஒரு மதிப்புக்குரியது, அத கண்டு நாம ஏன் பயப்படணும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க ஒரு தெளிவு வந்து எடுத்து குடுத்துருக்கீங்க. அதேபோல அந்த ராகு, கேது பற்றி நெறைய ஒரு விமர்சனங்கள் வந்து இன்னைக்கு இருந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில, அது ஒரு நிழல் கோளாக இருந்தாலும், சூரியனுடைய மையத்துல அருத்தந்தை சொல்லப்பட்டது போல ஒரு புள்ளியாக நமக்கு வந்து அந்த காந்த களம் வந்து இயங்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதும், அதுல அந்த சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் வந்து அது எப்படி அ பூமி மறைத்தால் சூரிய சூரியனை வந்து மறைக்கும்போது சந்திரன் வந்து மறைக்கும் பொழுது சந்திர கிரகணம் அப்படிங்கிறதையும் அந்த ஓஜஸ் அப்படிங்கிற அருத்தந்தி அவர்கள் ரொம்ப அழகா நம்மளுக்கு அந்த காயகல்பத்துல கூட கொடுத்திருப்பாங்க. ஸோ எல்லா இடத்துலயுமே எல்லா கோள்கள்லயுமே வந்து அங்க வந்து குறை அப்படிங்கிறது இல்ல. நிறைதான் இறை வந்து வச்சிருக்காங்க. நம்மளுடைய பதிவுகளுக்கு ஏற்றாற் போல எண்ணம், சொல், செயலை கொண்டு நம்ம என்ன சேர்த்து வச்சிருக்கோம், எத வாங்கி வச்சிருக்கோமோ, அத பொறுத்து தான் இதனுடைய அந்த காந்தத்தினுடைய ஆற்றல் ஈர்ப்புமும், அத வந்து நம்ம குறைபாடுக்கும் காரணம். இதுக்கெல்லாம் ஒரே வழி பஞ்சபூத நவக்கிரக தவத்த நீங்க தவத்தை இயற்றி கொண்டு வந்தீர்களானால், அந்தந்த கிழமைகள்ல கொஞ்சம் கூடுதலா செஞ்சுட்டு வந்தா, நம்ம எந்த ஒரு பயத்திற்குமே ஆளாக தேவையில்ல. அற்புதமான அப்படி ஒரு குரு வந்து நம்ம வந்து கைப்பற்றி இருக்கிறோம் அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தரமா எடுத்து கொடுத்துருக்கீங்கய்யா. இது எல்லா வகையிலயுமே வந்து இந்த சந்தேகம் அப்படிங்கிறது பல வழியில இப்போ உங்க நெறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேட்க போறாங்கய்யா. அதுல எந்த டவுட்டும் இல்ல. ஆ இது வந்து இது சந்தேகத்துக்கு இடமில்லாம நீங்க குடுத்துட்டீங்க. எல்லாமே நமக்கு செழிப்பா இருக்கு. நம்மளுடைய பதிவின் காரணமாகத்தான் ஒரு சில குறைபாடுகள் இருக்கும். அதை போக்கிக் கொள்ளவும் குரு வந்து நம்ம கைய புடிச்சிருக்காங்க. நீங்க தவத்தை மட்டும் மேற்கொள்ளுங்க அப்படின்னு ரொம்ப அழகா இந்த நேரத்தை வந்து கொடுத்துருக்கீங்க ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். சிறப்புங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா அவர்களுக்கு நமது நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதிலை அளிக்கிறார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களது கைகளை உயர்த்தும் போது அவர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நிகழ்ச்சிகளை பற்றிய அறிவிப்புகள். அன்பானவர்களே, இன்று மாலை 5:30 மணிக்கு WCSC ஆழியார் IT இயக்குநரகம் மற்றும் உலக சமுதாய சேவா சங்கம் இணைந்து நிகழ்த்தும் டெல்லி NCR ஸ்கை ட்ரஸ்ட் மண்டலம் இணைந்து நிகழ்த்தும் பஞ்சபோத நவகிரக தவம், அதனை தொடர்ந்து சிந்தனை உரை கருணை என்ற தலைப்பிலே மதிப்பிற்கு மரியாதைக்குரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் துணை பேராசிரியர் அருள்நிதி முனைவர் பரத்குமார் ஐயா அவர்கள் டெல்லியிலிருந்து சிறப்புரையாற்றி நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதிலை அளிக்கிறார்கள். நாளை காலை நிகழ்ச்சியாக பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி டாக்டர் சண்முகவேல் ஐயா அவர்கள் ஓசூரில் இருந்து கேள்வி பதில் நிகழ்ச்சிகளாக நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதிலை அளிக்கிறார்கள். எல்லா நிகழ்ச்சிகளும் அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய தினம் பிறந்தநாள் திருமணநாள் கொண்டாடும் அன்பர்கள் சாட் பாக்ஸில் பதிவு செய்யும் போது அவர்களுக்கான வாழ்த்து கேள்வி பதில் நிகழ்ச்சிகளுக்கு பிறகு குருவின் நினைவில் நின்று வழங்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு மேலும் ஒரு சில அறிவிப்புகளை காணொலி காட்சியின் வாயிலாக காண்போம். அதனைத் தொடர்ந்து நாம் கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்ல இருக்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அன்பானவர்களே, குரு தட்சணை வரவேற்கப்படுகிறது. தாங்கள் செலுத்தும் குரு காணிக்கைகளை vedhatri.edu.in என்று டைப் செய்து திரையில் தெரியும் இணைய பக்கத்தில் டொனேட் என்னும் பட்டனை கிளிக் செய்தால் பணம் செலுத்தும் விவரம் தெரியும். இதில் நீங்கள் விரும்பிய தொகையை டைப் செய்த பின்பு தங்களின் பெயர், தங்களின் சரியான மின்னஞ்சல் முகவரி மற்றும் மொபைல் நம்பர் டைப் செய்த பின்பு பே பட்டனை கிளிக் செய்தால் தங்களின் டெபிட் கார்டு அல்லது கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், UPI QR மற்றும் இன்டர்நேஷனல் பேமெண்ட்ஸ்
இதன் மூலம் குரு காணிக்கைகளை செலுத்தலாம். நீங்கள் பணம் செலுத்தியதற்கான ரசீது உங்கள் மின்னஞ்சல் முகவரிக்கு வந்துவிடும். நீங்கள் செலுத்தும் நன்கொடைக்கு வருமான வரி விலக்கு அளிக்கப்படும். மேலும் விவரங்களுக்கு vedhathiri.edu.in என்னும் இணையதள பக்கத்திற்கு செல்லவும். WCSE IT பெருமையுடன் வழங்கும் அன்பொலி ஆப் கூகுள் பிளே ஸ்டோர் மூலம் அன்பொலி செயலியை டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள். புதிய கணக்கை உருவாக்க உங்கள் பெயர், மின்னஞ்சல் முகவரி, கடவுச்சொல் இவைகளை பதிவு செய்யவும். உள் நுழைந்த பின் சமீபத்திய செய்திகள், அன்பொலி இதழ்கள், தவங்கள் இவைகளை காணலாம். மேலும் பேராசிரியர்கள் விவரம், அறக்கட்டளைகள் முகவரி இவைகளை காணலாம். குருதட்சணை, நன்கொடை செலுத்தும் வசதி இவைகளையும் நீங்கள் காணலாம். மேலும் விவரங்களுக்கு anboli.in என்னும் இணையதளத்திற்கு செல்லவும். அன்பானவர்களே, மகரிஷி எழுதிய நூல்கள், ஸ்டிக்கர்ஸ், புகைப்படங்கள், சீருடைகள் இவைகளை ஆன்லைன் மூலம் வாங்குவதற்கு store.vedhathiri.edu.in என்னும் இணையதளத்தில் பெற்றுக் கொள்ளலாம். நீண்ட காலம் இளமையோடும் மகிழ்ச்சியாகவும் வாழ ஆன்லைன் மூலம் காயகல்பம் கற்றுக்கொள்ள kayagalapayoga.edu.in என்னும் இணையதளத்திற்குள் சென்றால் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளிய காயகல்ப பயிற்சி விளக்கங்களை இலவசமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். பயிற்சிகளை கற்றுக்கொள்வதற்கு ஆன்லைன் மூலம் பணம் செலுத்தி வேதாத்ரி மகரிஷி வழங்கிய இந்த அரிய கலையை நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள். உலக சமுதாய சேவா சங்கத்தின் அதிகாரப்பூர்வமான வேதாத்ரியம் ஃபார் வேர்ல்ட் பீஸ் ஃபேஸ்புக், ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனல், ஸ்கை யோகா டிவி இன்ஸ்டாகிராம், ஸ்கை யோகா டிவி டெலிகிராம் இவைகள் மூலம் நீங்களும் பயனடைந்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரிவித்து பயனடைய செய்யுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, உலக சமுதாய சேவா சங்கம் வேதாத்ரி பதிப்பகம் ஒரு அன்பு வேண்டுகோளை விடுத்திருக்கிறது. மகரிஷி அவர்கள் ஆரம்ப காலத்தில் எழுதிய பழைய நூல்கள் அன்பொலி, மேலும் மகரிஷி தொடர்புடைய புகைப்படங்கள், அன்னை லோகாம்பாள் அம்மையார் புகைப்படங்கள், மகரிஷி எழுதிய பழைய கடிதங்கள் இவைகளெல்லாம் இருந்தால் தாங்கள் அன்பு கூர்ந்து வேதாத்ரி பப்ளிகேஷன்ஸ் இதற்கு அனுப்பி வைக்க அன்போடு வேண்டுகிறோம். அதையெல்லாம் பிரதி எடுத்துக்கொண்டு மீண்டும் திரும்பி தங்கள் முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும். நீங்கள் உங்களுடைய தெளிவான முகவரியையும் பதிப்பகத்திற்கு அனுப்ப வேண்டுமாய் அன்போடு வேண்டுகிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 99493037 பதிப்பகத்தினுடைய இமெயில் முகவரி publications@vedhathiri.ac.in இந்த இமெயில் முகவரியிலும் தாங்கள் உங்களுடைய கடிதங்கள், அன்பொலி இவைகளை நீங்களே கூட ஸ்கேன் செய்து அனுப்பி வைக்கலாம். அதை நாம் அன்பொலி ஆப்பில் பதிவேற்றம் செய்து உலகம் முழுவதும் மகரிஷியினுடைய பழைய நல்ல கருத்துக்களை எல்லாம் கொண்டு செல்ல ஒரு நல் வாய்ப்பாக அமையும் என்பதால் இந்த அன்பு வேண்டுகோளை தங்கள் அனைவருக்கும் விடுக்கிறோம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, நேற்றைய தினம் நிறைய அன்பர்கள் குரு காணிக்கை வழங்கி மகிழ்ந்திருக்கிறார்கள். இன்னும் நிறைய அன்பர்கள் குரு காணிக்கை வழங்கியும் வந்து கொண்டிருக்கிறார்கள். குரு காணிக்கை வழங்கிய அன்பர்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் குருவின் நினைவிலிருந்து வாழ்த்தி மகிழ்கிறோம். மனமும் வந்து தாங்கள் அளிக்கும் குரு காணிக்கைக்கு இந்திய வருமான வரித்துறையின் ATGயின் படி வருமான வரி விலக்கு உண்டு என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதில் அளிக்கிறார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைகளை தாங்களே அன்மியூட் செய்து தங்களது கைகளை உயர்த்தி கொண்டு தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் பொழுது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவது மெய்யன்பராக கோவிந்தராஜ் ஐயா அவர்கள் அன்மியூட் செய்து ஐயாட்ட பேசலாங்க. ஐயா, வாழ்க வளமுடன். கோவிந்தராஜ் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா, சொல்லுங்க. ரொம்ப எக்ஸலண்ட் இன்ஃபர்மேஷன் ஐயா, ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு. ஒரு சின்ன டவுட்டுங்க ஐயா, இந்த
நீங்க சொன்ன எல்லாத்துக்கும் உண்மை டவுட்டு கேட்காத அளவுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. இருந்தாலும் இந்த சரிங்க மாந்தியை பத்தி சொல்றாங்க, இந்த மாந்தியை பத்தி சொல்றாங்களா, அது எப்படிங்க ஐயா அது? ஐயா, சரி, தமிழ்நாட்டுல மாந்தி அதிகம் எடுத்துக்கொள்வதில்லை. நீங்க சரிங்க ஐயா, அதனால அதை சரிங்க. பத்தி ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். ஆ, நம்ம இந்த 9 கோள்கள்ல இருந்துதான் ஆற்றலை வந்து அதிகமா வருது. அதனால ஆ, அந்த ஆ, மாந்தியை பத்தி கவலைப்பட வேண்டாம். அது ஏன் பெருசா எடுத்துட்டு இல்லாதது மேல மனசு வச்சுக்கிட்டு ஏன் குழம்புவானே. பெரிய ஆ, மாற்றங்களை ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் கொடுக்கறதுங்க. ஆ, ஆஹ் சனி, குரு இவங்க 2 பேர் தான் மிகப்பெரிய மாற்றங்களை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் சந்திரன் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி நட்சத்திரத்துல வர்ற போதோ, அதுக்கு நேர் 8வது வீட்டுல 8வது நட்சத்திரத்துல வர்ற போதோ தான் அதனுடைய ஆற்றல் கதிர்வீச்சு கிடைக்காம போக, அதுதான் சந்திராஷ்டமம்னு சொல்லுவாங்க. இது மட்டும்தான் நீங்க கவனிக்கணுமோ தவிர மற்றபடி எல்லாம் பார்த்து பெருசா பயந்துக்க வேணாம். பயப்பட வேண்டிய ஆமா. அவசியமே இல்லைங்க, பஞ்சபூத நவகிரக தவம் செய்தா. ஆமாங்க ஐயா, நன்றிங்க ஐயா. ஆனா இந்த அது 11 செய்யலைன்னா தான் பயந்துக்கணும். ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. இந்த ம் 11வது இந்த 11 தான் வந்து எல்லாம் கொடுக்குற இடம்னு சொல்லிக்கிறாங்களே ஐயா. அந்த அருமையான 11 விஷயம் சொன்னீங்க. சரி, இப்போ அதை எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணு லக்னம்ங்க, 2ஆம் இடம் குடும்பஸ்தானங்க, 3 சகோதர ஸ்தானம், 4வது தாயார் ஸ்தானம், வீடு மனை வாகன யோகம் எல்லாம் 4. 5ல புத்திர பாக்கியம் வேணுமா வேணாமா. 6ல தான் உடல்ல என்னென்ன நோய் வரும், அந்த நோயை எப்படி போக்கிக் கொள்ள வேண்டும், தொழில் பார்ட்னர்ஷிப் எப்படி அமைவாங்க, அதை எப்படி சரி அமைச்சுக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டிய இடம். ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, உங்களுடைய ஜாதகத்துல நீங்க என்ன யோகத்துல பிறந்திருக்கீங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த யோகத்தை கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யோக நட்சத்திரம் எது, அவயோக நட்சத்திரம் எதுன்னு தெரியும். யோக நட்சத்திரத்துக்கு 3 நட்சத்திரம் கூட வரும். அனுஜென்ம நட்சத்திரம், ஜென்ம நட்சத்திரம், திரிஜென்ம நட்சத்திரம். அந்த 3 நட்சத்திர நபர்களை நீங்க நண்பராக வைத்துக் கொண்டால் அவர்களால் உங்களுக்கு நட்பு மேலோங்கும். தொழில் பார்ட்னர்ஷிப்னா உயர்வடையும். வாழ்க்கை பார்ட்னர்ஷிப்னா சிறப்பா இருக்கும். அதே அவயோக நட்சத்திரமும் அதே மாதிரி ஒண்ணு வரும். அந்த அவயோகி யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா அந்த நட்சத்திரக்காரர்கள்ட்ட இருந்து சற்று தள்ளி இருந்தீங்கன்னா இந்த தொழில் தோல்வி, நட்புல தோல்வி, மனசுல ஏற்படுகிற தேவையில்லாத குழப்பங்கள்ல இருந்து விடுதலை பெறலாம். இதுக்கெல்லாம் நீங்க உங்களை பற்றி ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும், தன்னுடைய சரித்திரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் கர்ணநாதன் யாருன்னு பார்க்கணும். அந்த கர்ணநாதன் தான் உங்களுக்கு 10 தாய்க்கு சமம். உங்க வாழ்க்கையில அனைத்திலும் உங்களை காப்பாற்றக்கூடியவன் கர்ணநாதன் என்கிற கிரகம். அந்த கிரகத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதன் மேல மனசை வச்சு தவம் பண்ணணும். அப்புறம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வைநாசிகம், உங்க ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 22வது நட்சத்திரம் அது என்ன நட்சத்திரம்னு பார்த்துட்டு அந்த நட்சத்திரத்தின் சார்ந்த நோய் தான் உங்களுக்கு வரும். இதெல்லாம் பல விஷயங்கள் இருக்குது. இது அதை பத்தி பேசணும்னா தனியா ஒரு நாளே பேசலாம். நேரம் போதாது. ஏன்னா நம்ம கொடுத்திருக்கிற 50 நிமிடங்கள்ல நான் எவ்வளவு இது வந்து ஜோதிடம்ங்கிறதே வந்து இந்து மகா சமுத்திரம் மாதிரி பல கடல்களை அடக்கிய சமுத்திரம். அதே மாதிரி ஆமாங்க. வானியல்ங்கிறது இந்த பல சமுத்திரங்களை பல உலகங்களை உள்ளடக்கிய பிரபஞ்சம். ஏன்னா இது 2 பத்தி என்னால ஒரு சின்ன அளவுகோல் வச்சுட்டு அளக்க முடியாது. நான் முடிஞ்ச வரைக்கும் சொல்லி இருக்கிறேன். முடியாததை நம்ம அடுத்து வேற ஏதாவது மன்ற வகுப்புகள்ல ஒரு நாள் 2 நாள் அந்த மாதிரி முழு வகுப்புகள்ல தெரிஞ்சுக்கலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப வாழ்க வளமுங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த அஷ்டவர்க்கம் நிறைய பேசுறாங்களே ஐயா, அதுக்கும் ஐயா வந்துட்டு இதுக்கும் ஏதாவது? ஐயா, அஷ்டவர்க்கம்ங்கிறது துல்லியமாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கணக்குங்க. உங்களுடைய இப்ப நீங்க தொழில் சம்பந்தமா போறீங்க அப்படின்னா அந்த தொழிலுக்கு உண்டான கிரகம் எதுன்னு கண்டுபிடிச்சு அதோடைய அஷ்டவர்க்க பரல்கள் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சு அந்த பரல்கள் இவ்வளவுக்கு மேல வந்தா அது வெற்றியை தருங்கிறது கண்டுபிடிச்சு போறது. அது ரொம்ப நுணுக்கமா அதெல்லாம் செய்யணும். படிக்கணும். ஒருத்தர் உயர்கல்வி படிக்க போறாங்க அப்படின்னா நிறைய பேர் இன்னைக்கு ஜாதகம் எப்ப பாக்குறேன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குதுங்க. ஒரு குழந்தை பிறந்த உடனே முதல் பார்க்க வேண்டிய ஜாதகம் கோல் எதுன்னா புதனை பார்க்கணும். அந்த குழந்தைக்கு கல்வி அறிவு எப்படி இருக்கும், அறிவு மேன்மை எப்படி இருக்கும், அந்த குழந்தை உயர்கல்வி படிப்பாங்களா, மேற்கல்வி பட்டப்படிப்பு படிப்பாங்களா, இந்த படிப்புக்கு ஏற்ற வேலை அமையுமா, அந்த வேலைக்கேற்ற ஊதியம் அமையுமான்னு புதன் என்கிற கோலை பார்க்கணும். அப்படி அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த அஷ்டவர்க்க பரல்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் போட்டு தொழில்காரகன் எந்த கிரகம் இருக்கிறது, அவர் தொழில் எப்படி சிறப்படையுமான்னு பார்க்கணுங்க. அது ரொம்ப நுட்பமான கணக்கு. அதற்கு நேரங்கள் நமக்கு நிறைய தேவைப்படும். இந்த வகுப்புல சொல்லிவிட முடியாது, நேரம் போதாது. வாழ்க வளமுடன். நல்ல விஷயங்க அஷ்டவர்க்கம்.
வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்த என்பதாக கிருபாநிதி அம்மா அவர்கள் அன்மியூட் செய்து ஐயாட்ட பேசலாங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வாழ்க வளமுடன் ஐயா. கிருபாநிதி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். நல்லா இருக்கீங்களாம்மா? ஐயா நல்லா இருக்கேன், சிறப்பா இருக்கேன் ஐயா. வாழ்க சொல்லுங்கம்மா. வளமுடன். அதாவது நீங்க பேசையில ரொம்ப கொஞ்சம் தான் நேரம் இருக்கு கேள்வி பதிலுக்கு. என் தாயே என் தமிழேன்னு ஆரம்பிக்கிறதுக்காகவே நான் முன்னாடியே ஜாயின் பண்ணிடுவேன், சீக்கிரம் வந்து அதை கேட்கறதுல ஒரு ஆனந்தம் இருக்குங்க. ஆனா சரிங்க இன்னைக்கு சரிங்க. அடுத்து சொன்னீங்க, என் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று ஏங்கி கொண்டிருக்கும் சிந்தனையாளர்களே நீங்க. அத கூட நான் ரொம்ப ஆமா. நல்லா ரசிச்சு கேட்டேன். அது உண்மைதான் ஐயா. எந்ததான் மெஞ்ஞானியா எவ்வளவுதான் ஞானம் இருந்தா கூட அந்த ஒரு எதிர்காலத்தை பத்தி ஒரு ஏக்கம் இல்லாதவங்க யாரு இருக்காங்களான்னு தெரியல எனக்கு. அந்த அளவுக்கு அது நீங்க சொன்ன நல்லா இருந்தது ஐயா. இப்ப நீங்க அழகா சொன்னீங்க. இப்ப எனக்கு இதுல எல்லாம் ஓரளவு பெரியவங்க பேசுறத நான் கேட்டிருக்கேன், ஈடுபாடா போய் பார்த்தது கிடையாது. நான் எங்க அம்மா பாட்டி பேசுறது ஒண்ணுயா, இந்த சந்திராஷ்டமம்னா காலண்டர்ல குறிச்சு வச்சுக்குவாங்க, வெளியவே போக மாட்டாங்க, வாயில வேலையாள்கிட்ட கூட பேச மாட்டாங்க. அது ஒண்ணு. இன்னொரு சந்தேகம் ஐயா, இப்ப மத்த 7 கோள்களையும் சொல்றீங்க, அதோடைய வலிமை வேற, அது தன்னால இயங்குது. இந்த சூரியனுக்கு நடுவுல அது சூரியனுடைய அணு தாங்க முடியாம அப்படியே கருப்பாயி அது வீறிட்டு சுத்த வழியோட போகுது ராகும் கேதும். ஆனா அந்த ராகு தசை மட்டும் 17 வருஷம் வருதுங்கிறாங்க. அந்த ராகுக்கு சொல்லுங்க, அது ஏன் இவ்வளவு வேல்யூ, அதுடைய பலன் எப்படி இருக்கும், அது மற்ற கோள்களோட ஒத்து போகுமா? எனக்கு அது ரொம்ப பேர் சொல்லுவாங்க, எனக்கு தெரியாது. அன்னைக்கு அது உங்கள்ட்ட ஒரு சந்தர்ப்பமா கிடைச்சேன்னு கேக்குறேன். நன்றி ஐயா. அந்த ராகு திசை உங்களுக்கு 18 வருஷம் நடக்குதுங்க. அந்த ராகு திசை நடக்கிற போது அவர்கள் வந்து பெரும்பாலும் ராகுதான்னு கேட்டீங்க, 18 வருஷம் நடக்கும். அதுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கிறேன். அம்மா அது வந்து கருமை நிறமான காந்தலை கதிர்வீச்சு. இருட்டுல போய் உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது இல்ல. ஒரு வெளிச்சம், ஏதாவது ஒரு மெழுகுவர்த்தி வெளிச்சம் இருந்தா தானே ஏதாவது தெரியும். அது மாதிரி சிந்தனை தருமாற்றம் ஏற்படக்கூடிய காலங்கள். அப்ப யாரு சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாங்க, அவங்க சொல்றதுதான் சரின்னு பேசுவாங்க. ஆனா அவங்க சரியான பாதையில போக மாட்டாங்க, பிடிவாதமாக இருப்பார்கள். நீங்க ராகுதேசியில ஒருத்தர் இருக்காரா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன விளக்கம். அதிகமா புளிப்பு சுவை உள்ள உணவு பதார்த்தங்களை அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அப்ப அதை சரி பண்றதுக்கு தான் ராகுக்கு வந்து காளிங்கிற தேவதையை கொடுத்திருக்காங்க, அதிதேவதையா. அவங்க வந்து அந்த துர்க்கை அம்மனுக்கு போய் வெள்ளிக்கிழமை தோறும் ராகு காலத்துல எலுமிச்சம்பழத்துல விளக்கேற்றி வைக்கிறதுங்கிறது பக்தி யோகத்துல சொல்லப்படுகிற ஒரு செய்தி. நீங்க வந்து அந்த ராகுக்கு ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் அமாவாசை வர்ற நாள்ல தவம் பண்ணீங்கன்னா அந்த ராகுவினுடைய தாக்கத்தை நீங்கள் சமாளித்து கொள்ளலாம். இப்ப நான் இந்த ஆராய்ச்சிக்கு ஏன் வந்தேன்னு சொல்றேங்கம்மா. நம்ம மனவளக்கலையில நிறைய ஆசிரியர்கள் தொண்டு செய்யறாங்க, நிறைய அறங்காவலர்கள் தொண்டு செய்யறாங்க. அவர்கள் வாழ்க்கையில கஷ்டம் வராம இருக்கான்னு நீங்க கேள்வி கேட்டா ஏகப்பட்ட பேர் வாழ்க்கையில கஷ்டம் வருகிறது. அவர்களுடைய வாழ்க்கையில் மரணங்கள் வருகிறது, துன்பங்கள் வருகிறது, விபத்துக்கள் வருகிறது, வராமலாம் இல்லை. ஆனா அவர்கள் இப்ப எல்லாருமே நாம ஒரு 30 வயசுக்கு அப்புறம் 50 வயசுக்கு அப்புறம் தான் மனவளக்கலைக்குள்ள வந்திருக்கிறோம். இப்ப வந்து நம்ம ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ தான் இந்த ஞான வாழ்க்கைய வாழ்ந்து பார்க்கிறோம். முழுமையா கடைபிடிக்கிறோமான்லாம் தெரியல. நான் உண்மையை சொல்றேன். பாதி கடைபிடிக்கிறோம், பாதி விட்டுறோம். இப்போ நம்ம பழைய காலங்களில் ஏற்பட்ட பதிவுகள் நம்ம தசாபுத்தி காலங்களா வரும்போது அதனுடைய விளைவு, அதுக்கேற்ற செயல், இன்பமோ துன்பமோ விபத்துக்களோ நடக்கத்தான் செய்யும். அதை தாங்கிக் கொள்கிற மனப்பக்குவத்தை மனவளக்கலை யோகா நமக்கு கொடுக்கும். மற்றவர்கள் தாங்கிக் கொள்ள முடியாம அவர்களும் துன்பக்கடல்ல விழுந்துருவாங்க. ஆனா நமக்கு வராம தடுக்கிறதுங்கிறதுலாம், இப்ப என் வயசு என்னவோ, என் வயசு இன்னைக்கு 60, நான் மீண்டும் 60 வருஷத்துக்கு எண்ணம் சொல் செயலால் யாருக்கும் துன்பம் தராம வாழ்ந்து துன்பப்படுகிற உயிர்களுக்கு துன்பத்தை நீக்கினாதான் அடுத்த 60 வருஷம் கழிச்சு நான் துன்பம் இல்லாத வாழ முடியும். அதனால யோக கலைக்கு வந்த பிறகு நான் தொண்டு செய்யறேனே, நான் மத்தவங்களுக்கு எல்லாம் நன்மை தானே செய்யறேன், எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வந்ததுன்னு ஞான மார்க்கத்தில் நாம சலித்து கொள்ளக்கூடாது. இறைவன் எம்மை சோதிக்கிறான் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சுங்க. நான் ரொம்ப வருத்தப்பட்டது உண்டு. அப்போ நான் ஒரு இடத்துல நகைக்கடையில போகும்போது ஒரு செய்தியை பார்த்தேன்.
பழைய நகையை கொடுத்தேன் வாங்கிக்கிறேன்னாங்க. ஆனா வாங்கிக்கிறேன்னு சொன்னவங்க அந்த நகையை உருக்கி அழுக்கு எடுத்துட்டு தான் நகையை எடுத்துக்கொண்டாங்க. அதை உருக்கும் போதுதான் பார்த்தேன், உலோகத்திலே உயர்ந்த உலோகம் தங்கத்தையே உருக்கி அழுக்கை எடுத்தார்கள். அதுபோல இறைவன்கிட்ட உயர்ந்த ஒரு பொருள்னா இந்த மனிதன். அப்ப நம்மள இருக்கிற அழுக்கு எடுக்க அவனும் இந்த மாதிரி தானே சோதிப்பான்ங்கிறத அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு பிறகு இப்ப எந்த கஷ்டம் வந்தாலும் அதை இஷ்டப்பட்டு ஏத்துக்கிறதுங்கிற மனநிலைக்கு வந்ததுனால நஷ்டம் எதுவும் இல்லை நம்ம வாழ்க்கையில. அது மாதிரி இந்த பஞ்சபூத நவகிரக தவத்தை சரியா பயன்படுத்தணும். நமக்கு என்ன திசை நடக்குதோ என்ன புத்தி நடக்குதோ அந்த நாள்கள்ல தவறாம தவத்தை செய்யணும். தினந்தோறும் உடற்பயிற்சி செய்யணும், தினந்தோறும் காயகல்ப பயிற்சி செய்யணும். என்ன உணவு சாப்பிட்டாலும் உயிர் சத்துள்ள உணவா சாப்பிடணும். அப்படி சில வாழ்வியல் நெறிமுறைகளை கடைபிடிக்கும் போது நாம வெற்றியை கொள்ள முடியும். ராகு திசை வருகிறதுன்னா அந்த ராகுக்கான உணவுகளை நீங்க எடுத்துக்கங்க, அவ்வளவுதான். அதுல ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை. ராகு வரும்போது மன தடுமாற்றம் குழப்பங்கள், ஏன்னா மனசுக்கு காரகம் அவன். மனசு கெட்டு போகும். அந்த மனம் கெட்டு போறது பாவ விஷயங்கள்ல. நான் யதார்த்தமா ஒரு 4 நாளுக்கு முன்னால ஒரு நண்பரை சந்திச்சு பேசும்போது பேருந்துல போகும்போது சொன்னாரு, ஐயா ரொம்ப ஈஸியா உங்களுடைய எத்தனாவது தலைமுறையில பாவம் இருக்குன்னு சொல்லிடலாங்கன்னாரு. அது எப்படிங்க அப்படின்னு கேட்டேன். உங்களுடைய லக்னத்துல இருந்து முதல் 7 பாவத்துக்குள்ளார என்ன பாவக்கிரகங்கள் நிக்குதோ அந்த அத்தனாவது தலைமுறையில முன்னோர்கள் பாவம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு எளிமையா சொன்னார். ஆனா இது எல்லாரும் நம்ம ராசி கட்டத்தை தான் வச்சு பார்த்திருக்கோம். ஆனா எத்தனாவது வீட்டுல எந்த பாவகிரகம் இருக்குதான்னு யாராவது பார்த்தது? இதுல கர்ம நட்சத்திரம்னு ஒண்ணு இருக்குதுமா. 27 நட்சத்திர தொகுப்பு இருந்தாலும் அதுல ஒவ்வொரு ராசிக்கும் 2.25 நட்சத்திரம் பிரிச்சிருந்தாலும் ஒவ்வொரு ராசிக்கு ஒரு நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம். அந்த கர்ம நட்சத்திரத்தில் எந்த கோள் நிற்கிறதோ அந்த கோளினுடைய தசாபுத்தி நடக்கும் போது ஊழ்வினை கர்மா அவரவர் வாழ்வில் ஏற்பட்டே தீரும். அப்ப அந்த ஊழ்வினை கர்மாவை எதிர்கொள்வதற்கு, ஏற்றுக்கொள்வதற்கு, அதிலிருந்து தன்னை மீட்டுக் கொள்வதற்கு இறை வழிபாடு, தியானம், தவம் தான் ஒரே வழி. சொல்லுங்க. ரொம்ப சிறப்பியா. எண்ணம் சொல் செயல், நீங்க முடிக்கையில இப்படிதான் சொன்னீங்க. என்னன்னாலும் எண்ணம் செயல் சொல்லால தவம் பண்ணி நம்மளுடைய துண்டால கண்டிப்பான்னு. எனக்கு ராகெல்லாம் இல்லை, எனக்கு 73 வயசு ஆகுதியா. நான் ரொம்ப சிறப்பா இருக்கேன். இத பத்தி பேசுனாங்க மன்றத்துல, இத பத்தி மன்றத்துல பேசுனாங்க. அதனால உங்கள்ட்ட இதை கேட்கலான்னு கேட்டேன். ரொம்ப சிறப்பியா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். கலைமதி அம்மா அன்மியூட் செய்து ஐயாட்ட பேசுறாங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மா வணக்கம் அம்மா. ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். வணக்கம் அம்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. கிரகங்கள் கோள்கள் எல்லாம் வட்ட வடிவமா இருக்குங்களா ஐயா? உருண்டை வடிவமா? உருண்டை வடிவமா இருக்கும் கோள்கள் எல்லாம். நட்சத்திரங்கள் வந்து அருங்கோண வடிவத்துல இருக்குங்க இல்லையா? நட்சத்திரங்கள் எல்லாம் அருங்கோண வடிவத்துல இருக்கு. நாம வெள்ளை கிரகத்தை பார்க்கும்போது ஸ்டார் மாதிரி தான் தெரியுது, கோள் மாதிரி தெரியல, வட்டமா தெரியல. வெறும் கண்ணால பார்க்கும்போதுதான் அப்படி இருக்குங்களா? டெலஸ்கோப் இது மூலமா பார்த்தா வட்டமா தெரியுங்களா? அதை நான் பார்த்தது இல்ல. யாராவது பார்த்தவங்க இருந்தா அவங்க கிட்ட அனுபவத்தை கேட்டுக்கலாம். நம்ம வானவெளியில பாக்குறோம். பார்க்கிற நம்மளுடைய வயதுல கண்ணின் பார்வை தன்மைக்கு தகுந்த மாதிரி எதையேனும் மாற்றங்கள் தெரியலாம். 40 வயசுக்கு மேல வரும்போது நம்மளுடைய கண்ணிலேயே பார்வை திறன் குறைவாக இருக்கலாம். அதெல்லாம் நம்ம வந்து இந்த வானியல் அமைப்பு கோள்களை பார்க்கறதுக்குன்னு வச்சிருக்காங்க பாருங்க, டெலஸ்கோப். அந்த மாதிரி கருவிகளை பயன்படுத்தி நீங்க பாருங்க. நான் பார்த்ததில்லை, எனக்கு அந்த அனுபவம் இல்லை. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அது சூரியன் அப்படிங்கிற அந்த நட்சத்திரம் வந்து நமக்கு வட்டமா தானங்க ஐயா தெரியுது. நம்ம காலையில அது உதிக்கும் போது பாக்குறோம், மறையும் போது பாக்குறோம். மற்றதுல தொலைவுல இருக்கிற நிலக்குது நமக்கு அந்த மாதிரி ஜிக்ஜாக்கா தெரியுது. அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருந்தேங்க ஐயா. இல்ல, எவ்வளவு கோடி மைல்களுக்கு அப்பால இருக்குது அப்படிங்கறத பாருங்க. அப்ப அவ்வளவு கோடி மைல்களுக்கு அப்பால வரும்போது இந்த உருவ வித்தியாசங்கள் தெரியதான் செய்யும். இப்போ பிரபஞ்சத்துல எடுத்தீங்கன்னா தண்ணியை எடுத்து பாருங்க, கையில எடுத்து விட்டீங்கன்னா சொட்டு சொட்டா விழுகும்போது வட்டமா தான் விழுவும். ஒரு ஆயில் எடுத்து விட்டு பாருங்க, விழுகும்போது ஒரு டிராப் வட்டமா தான் விழுவும். ஏன்னா அது சர்க்கிள் அந்த மாதிரி.
ம். வச்சுங்களா? எல்லா ஆமாங்கய்யா. பொருள்களுக்குள்ளும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கதான் செய்யுது. சொல்லுங்க. ஒரு அம்மா கேள்வி கேட்டிருக்காங்க ஐயா. வானம் ம். என்பது என்னங்க சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஐயா. பாக்யான்னு ஒரு அம்மா ஆஹ் கேட்டிருக்காங்க. ஆஹா, பிரபஞ்சம் பூமியிலிருந்து பார்க்கும்போது தெரியக்கூடிய அந்த பாதை, அந்த ஒரு நீள்வட்டமாக தெரியக்கூடிய அதை தான் நம்ம வானம்னு சொல்றோம். நம்ம யதார்த்தமா வானம் அப்படின்னு சொல்லிக்கிறோம், அவ்வளவுதான். அது இந்த பிரபஞ்ச வெளியினுடைய தோற்றம் நமக்கு தெரிவது. இன்னும் கொஞ்சம் வாழ்க வளமுடன். கேள்வியா கேளுங்களேன். கேள்வி கேட்கிறவங்க கொஞ்சம் பயனளிக்கக்கூடிய கேள்வியா கேளுங்க. இப்ப நட்சத்திரம் சொன்னா, ஐயா கர்ம நட்சத்திரம் என்னன்னு நீங்க சொல்லலன்னு கேளுங்க. ஆமா, இதெல்லாம் பெரிய ஜோதிட ஜாம்பவான்கள்ட்ட போய் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நிச்சயமா என்ன நிச்சயமாங்க ஐயா. நாம நம்ம குருநாதர் மனவளக்கலை ஐயா இருக்கிறதுனால எல்லாருக்கும் இது தெரிஞ்சதுன்னா, இந்த கர்ம நட்சத்திரங்கள் வரும்போது இதை ஏற்றுதான் அனுபவிக்கணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையில கவலைப்பட மாட்டோம், அவ்வளவுதான். அதுக்காக நான் இதை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இப்ப மேச ராசியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அஸ்வினி நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம். ரிஷப ராசியில எடுத்துட்டீங்கன்னா மிருகசீரிடம் கர்ம நட்சத்திரம். மிதுன ராசியில திருவாதிரை கர்ம நட்சத்திரம். கடக ராசியில ஆயில்யம் கர்ம நட்சத்திரம். சிம்ம ராசியில பூரம் கர்ம நட்சத்திரம். கன்னி ராசியில அஸ்தம் கர்ம நட்சத்திரம். துலா ராசியில சித்திரை கர்ம நட்சத்திரம். விருச்சிக ராசியில அனுஷம் கர்ம நட்சத்திரம். தனுசு ராசியில 3 நட்சத்திரமும் கர்ம நட்சத்திரம். மூலம், போராடம், உத்திராடம் 3மே. ஏன்னா இதுதான் காலபுருஷ தத்துவப்படி குண்டலினி பகுதி. அந்த குண்டலினி பகுதியில இருக்கக்கூடிய பதிவு பாவப்பதி. அதுக்கு மேல அவிட்ட நட்சத்திரம் மகர ராசியில கர்ம நட்சத்திரம். கும்ப ராசியில பூரட்டாதி நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம். அப்புறம் பாத்தீங்கன்னா மீன ராசியில உத்திரட்டாதி நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம். இந்த நட்சத்திர காலில் எந்த கோள்கள் நின்று பயணம் செய்கிறதோ அந்த கோள்களின் திசை புத்தி நடைபெறுகிற காலங்களில் அந்த கோள் என்கிற உறவின் மூலமாக ஊழ்வினை கர்மா வெளிப்படும். அந்த ஊழ்வினை கர்மாவை ஏற்றுத்தான் அனுபவித்துத்தான் தீர வேண்டும். இப்ப உதாரணமா ஒரு கர்ம நட்சத்திரம் மேச ராசியில அஸ்வினி நட்சத்திரத்துல சூரியன் நிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஜாதகருக்கு சூரிய திசை நடைபெறுகிற காலத்தில் அவங்க தந்தையாருடைய உடல் நலமோ பொருள் வளமோ கெட்டு போய் சில சிரமங்கள் ஏற்படலாம். அப்போ எங்க அப்பாவினால இப்படி ஆகி போச்சுன்னு அப்பாவை பழி சொல்லாம இது ஊழ்வினை கர்மாவினால இப்படி ஏற்படுகிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து வெளியே வருவதற்கு அதற்கான அதிதேவதையை தெரிஞ்சு இறைவன் கிட்ட தியானம் பண்ணி என் வாழ்க்கைய சரி பண்ணுங்கன்னு கேளுங்க. இல்லைன்னா மனவளக்கலை தியானத்தின் மூலமா சூரியன் மேல மனசை வச்சு அந்த ஆற்றலை பெறுங்க. ஒரு குழந்தை அழுவாத எந்த குழந்தைக்கும் அம்மா பால் தர மாட்டாங்க, சாப்பாடு தர மாட்டாங்க. ஒரு குழந்தை தூங்கிட்டு இருக்குன்னா அம்மா ஏந்திரிக்கிறதுக்குள்ளார போய் துணியை துவைச்சிட்டு மத்த வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிடலான்னு தான் நினைப்பாங்க. அந்த குழந்தை அழுகிற பொழுதுதான் ஐயையோ குழந்தை அழுவுதேன்னு ஓடி வந்து அதுக்கு பசியாற்றுவார்கள். அதே போல இறைவனிடம் நம் மனதை செலுத்தி நாம இறைவனோடு தொடர்பு கொள்கிற போதுதான் நம்மளுடைய செயல்பாட்டுக்கு இறைவன் உதவி புரிவார் என்பதை பணிவன்போடு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. இப்போ டைம் முடியிற நேரத்துல 4 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க ஐயா. நீங்க ஒருத்தருக்கு வாய்ப்பு வாய்ப்பு கொடுத்தா கொடுக்கலாங்க நம்ம ஐயா. பதில் சொல்லலாம். வாழ்க வளமுடன். V2070 அன்மியூட் செய்து பேசலாம். உங்களுடைய பெயர் ஊர் சொல்லிட்டு பேசலாம். வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா ஐயா வாழ்க வளமுடன். கவிதா வாழ்க பேங்க். வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா எனக்கு ஒரு கேள்வி. காலையில ஜீவகாந்த பயிற்சி பண்ணிட்டு 48 நாளா இந்த பஞ்சபூத நவகிரக தியானம் பண்றேங்க ஐயா. 48 நாளா பண்றீங்க? ஆமா, இன்னைக்கு 42nd டே ஐயா. அம்மா உங்களை நான் முதல்ல கும்பிட்டுக்கிறேம்மா. 48 நாள் இல்ல 48 நாள் பஞ்சபூத நவகிரக தவம் பண்றீங்கன்னா உங்ககிட்ட எவ்வளவு ஆற்றல் இருக்கும். இல்லைங்க ஐயா, ஆனா கூட கோவம் சினம்ன்றதெல்லாம் இன்னும் கூட இருக்குங்க ஐயா. ஐயா அதெல்லாம் இருக்கணும். அதெல்லாம் இருந்தாதான் மனிதர்கள், இல்லைன்னா அப்புறம் மனிதர்களே இல்ல. இருக்கணும், அதுக்கு நம்ம முக்கியத்துவம் தரக்கூடாது, அவ்வளவுதான். இல்லைங்க ஐயா, இப்ப இதுக்கு முன்ன வரைக்கும் வெறும் எக்ஸசைஸ் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப இந்த நிறைய ஜூம் கிளாஸ் எல்லாம் பார்க்கும் போதுதான் தெரியுது தச்சோதனை ரொம்ப இம்பார்ட்டன்ட், மௌனம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் இப்போ கொஞ்சம் நாளா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ இதனால வந்து கொஞ்சம் நிறைய எஃபெக்ட் கிடைக்கும். நான் என்ன கேட்க வரேன், இந்த தீப பயிற்சி பண்ணி பஞ்சபூக பண்ணி அதுக்கப்புறம் அடுத்து நம்ம ரெகுலர் 9 சென்டரும் பண்றதுனால அதிகமா ஆயிடுங்களா? ஒண்ணு ப்ராப்ளம் இல்லைங்களா?
அம்மா அதுக்குதான் வாரத்துல வெள்ளிக்கிழமை தோறும் சாந்தி தவம் பண்ணி அதுதான் இந்த மாதிரி அந்த நேரத்துல ஆமா இதை சம்டைம்ஸ். நேர்படுத்திக்கணும். ஆமா அதை சமன்படுத்தி கொள்கிற போது துன்பம் வராது. ஓகே. அப்புறங்க ஐயா ஒரு பர்சனல் கேள்வி. ம் நானும் அமாவாசை, எங்க வீட்டுக்காரும் அமாவாசை. ஆனா ஆக்சுவலி எங்க கல்யாணம் பண்ணும்போது ஜாதகம் பார்க்கும் போது எங்களுக்கு தெரியலையா. இப்ப ரீசெண்டா ஒரு 2-3 இயர்ஸ் பேக்ல தான் தெரிய வந்தது என்னோடது அமாவாசை, அவரதோட அமாவாசை. என்னங்க ஐயா பண்ணு? ஒண்ணும் பண்ண வேணாம். அதுக்காகலாம் எதுவுமே கவலைப்பட்டுக்காதீங்க. ஓகே. அதுக்காகலாம் எதுவும் கவலைப்பட்டுக்காதீங்க. நீங்க இப்ப இந்த அளவுக்கு தவம் பண்ற அளவுக்கு அவர் கூட உங்களுக்கு உறுதுணையா தானே இருக்காரு. இருக்காரு ஐயா, இருக்காரு. அதுல எந்த தடங்களும் இல்லை ஐயா. இருக்காரு. கல்யாணமா எத்தனை வருஷம் ஆகுது? 22 வருஷம் ஆகுது ஐயா. ஏமா நீங்க கோல்டன் ஜூப்ளி வெள்ளி விழா கொண்டாடுற இடத்துல நீங்க இருக்கிறீங்க. நீங்க ஏன் வருத்தப்படணும்? வருத்தம்லாம் ஒண்ணும் இல்லைங்க. கரெக்டா இறைவன் பொருத்தி இருக்காருன்னு மனசு அப்படி வச்சு பாருங்க. ஆமாங்க. இப்ப இதுக்கு வந்த பிறகு நான் அப்படித்தான் புரிஞ்சுக்கிட்டேன் ஐயா. ஆமா எல்லாமே. ஆமாங்க. அதுக்கு முன்ன கொஞ்சம் கவலை எல்லாம் இருந்தது. பட் இப்போ இங்க வந்து ரெகுலரா ஜூம் கிளாஸ், வேற ஜூம் கிளாஸ் ரெகுலரா இப்ப இதுவே பார்த்துட்டு இருக்கிறதுனால நிறைய நாலேஜ் வந்திருக்கு. எதுவுமே என்ன நம்ம செய்த வினைதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு எது ஒண்ணு கிடைச்சிருக்குதோ இறை கொடுத்திருக்கிறதுன்ட்டு பக்குவப்பட்டிருக்கேன் ஐயா. நம்ம ஒண்ணும் இல்லம்மா, பேராசைப்படாம இருந்தா நமக்கு கிடைக்கிறதே நிறைவா கிடைக்கும். கண்டிப்பாங்க ஐயா, அது உணர்ந்தாங்க. நிறைய பேர் இந்த பேராசைப்பட்டு ஒண்ணுல போய் விழுந்துக்கும் போது அதுல இருந்து மீண்டு வெளியே வர முடியாத போது கிடைக்க வேண்டிய இன்னொரு பொருள் கிடைக்காம போகுது. அதான் உண்மை. நன்றிங்க ஐயா, நன்றிங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஈச் அண்ட் எவ்ரி கோள் பத்தி நீங்க சொல்லி அது எக்ஸ்பிளனேஷன், அந்தந்த கிரகத்துக்கு என்னென்ன சாப்பிடணும், என்ன போட்டுக்கணும், எப்படி இருக்கணும் எல்லாம் சொன்னீங்க. இது இல்லாம அந்த நம்ம ஜூம் இதுல தவத்துல இருந்து சந்திராமா அந்த டெய்லி அந்தந்த கோளுத்து தான் அனுப்புறாங்க ஐயா. இந்த 3 நல்லதுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக ராஜி அம்மா அவர்கள் அன்மியூட் செய்து ஐயாட்ட உங்களுடைய கேள்வியை சுருக்கமா கேட்கலாம். வாழ்க வளமுடன். அம்மா மீண்டும் ஒரு முறை அன்மியூட் டச் பண்ணுங்க. ராஜி அம்மா. ராஜி அம்மா வாழ்க வளமுடன். ஐயா சொல்லுங்கம்மா. இப்போ நீங்க சொல்றீங்கல்ல ஐயா, ராசி நட்சத்திரத்தெல்லாம் பத்தி பேசுறீங்கல்ல ஐயா, இதே நான் வந்து என் பையனுக்கு ஜாதகம் பார்க்கும்போது ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன ஏன் ராசின்னு சொன்னாங்க. இது என்ன ஜாதகமா இல்ல பாதகமான்னு கேட்டாங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு ஐயா. அதுல இருந்து என் மனசு உறுத்திட்டே இருக்கு. இதுல ரொம்பவும் கஷ்டப்பட்டேன். நான் 2வது தான் இப்ப மேரேஜ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் மேரேஜ் செட் ஆகல. அக்கா வந்து கல்யாணம் ஆகி அன்னைக்கே இறந்துட்டாங்க. எங்களுக்கு ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு ரொம்ப கஷ்டமா இருந்தது ஐயா. இருந்தாலும் இப்ப நான் மன்றத்துக்கு வந்துட்டேன். மன்றத்துக்கு வந்ததுல இருந்து எனக்கு மனசளவுல ரொம்பவும் தெளிவு கிடைச்சது ஐயா. இருந்தாலும் நான் பண்ண பாவமா அந்த அளவுக்கு நினைச்சு பார்த்தா நான் அந்த அளவுக்கு செய்யலன்னு எனக்கு தோணுது. இருந்தாலும் இதெல்லாம் பண்றேன். எனக்கு மனசு இப்போ நிம்மதியா தான் இருக்கு. இருந்தாலும் ஏன் நம்மளுக்கு அந்த மாதிரி நடந்ததுன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஐயா. பேக் சைடு ரொம்ப நினைச்சு பார்த்தா. அம்மா இதெல்லாம் வந்து நம்ம 7 தலைமுறை தொடர்பு. ஒரு ஆத்மா அந்த உலகத்துல. நீங்க இந்த பூமியில எந்த ஊர்ல பிறந்திருக்கீங்க? நான் வந்து பாண்டிச்சேரி ஐயா. பாண்டிச்சேரி. நீங்க பாண்டிச்சேரியில என்ன பெத்து எடுக்கணும்னு யாருக்கிட்டயாவது வேண்டிக்கிட்டீங்களா? இல்லங்க ஐயா. இல்ல இந்த அப்பா அம்மாவுக்கு தான் மகளா பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டீங்களா? இல்லங்க ஐயா. இது எதுவுமே நீங்க வேண்டிக்கல. இறைநிலை உங்க ஆன்மாவினுடைய தன்மைக்கு ஏற்ப தகுதியான ஒரு இடத்துலதான் உங்களை குழந்தையாக பிறக்க வைத்திருக்கிறார்கள். அந்த குடும்பத்துல சில கர்ம வினைகள் முன்னாடி இருந்ததை அந்த குடும்பமும் நீங்களும் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்பது விதி. நீங்க பிற்காலத்துல இதுல இருந்து மீண்டு கொண்டு வருவதற்கு தான் கோள்களை நீங்கள் வசமாக்கி கொள்வதற்கு அந்த கோள்கள் மேல மனம் வைத்து தவம் தியானம் செய்யணும். இதுக்கு முன்னால விதிப்படி நடந்தது. இதை நீங்க மதியை பயன்படுத்தினால் விதியிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ள வழிவகை கிடைக்கும். கண்டிப்பா ஐயா. நான் மன்றத்துக்கு என் ஃப்ரெண்டு தான் என்ன சேர்த்து விட்டாங்க. அங்க வந்ததுல இருந்து நான் ரொம்பவும் நிறையவும் நான் பலன் தான் ஐயா அனுபவிச்சிருக்கேன். இன்னமும் மனசளவுல இப்ப கூட ஒரு எறும்பு கூட நம்ம எதுவும் தப்பு செய்யக்கூடாதுன்னா மனசளவுல எனக்கு ரொம்பவும் இதா இருக்கு ஐயா. என்ன செஞ்சாலும் திரும்பி வருமா? நாம என்ன செஞ்சாலும் நமக்கே திரும்பி வரும். நல்லா புரிஞ்சுட்டேன் ஐயா. நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் ஐயா. நல்லா தெளிவா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன் அம்மா. நேரம் கருதி அடுத்த நபருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். வாழ்க வளமுடன். காஞ்சனா அம்மா, அன்மியூட் செய்து ஐயட்ட நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன். கேள்விகளை மட்டும் சுருக்கமா கேட்கலாம் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. காஞ்சனா அம்மா வாழ்க வளமுடன். காஞ்சனாமா வாழ்க. ஒசூர்ல இருந்து பேசுறேன் ஐயா நானு. ஒசூர். வாழ்க வளமுடன், சொல்லுங்க. எனக்கு 2 சந்தேகம். ஒண்ணு வந்து இப்ப கத்துக்கணும், இப்ப ஜாதகம் பார்க்க கத்துக்கணுங்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு இந்த மாதிரி அமைப்பு இருக்கணும்னு ஏதாவது ஒண்ணு இருக்கா? இன்னொன்னு வந்து எனக்கு என்னமோ கொஞ்ச நாளா வந்து ஜாதகம் இதெல்லாம் பலன்லாம் இல்ல, கொஞ்சம் ஒரு 2-3 இந்த ஸ்பீச் எல்லாம் கேட்கும்போது நம்ம கத்துக்கிட்டா என்ன கத்துக்கணும் அப்படின்னு தோன்றது. அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அருமையான வழி நீங்க இல்ல அருமையான வழி நீங்க கேட்டீங்க. அதுக்கு நான் விட சொல்லிடுறேன். உங்களுடைய 2ஆம் இடம், அதுதான் உங்களுடைய வாக்குஸ்தானம். அந்த வாக்குஸ்தானத்துல நல்ல வலிமை வாய்ந்த கிரகங்கள் அமர்ந்திருக்க வேண்டும். அந்த வலிமை வாய்ந்த கிரகங்கள் ஆட்சியோ உச்சமோ பெற்று இருந்தால் நீங்கள் சொல்கிற அந்த வாக்கு பலிக்கும். சரிங்களா? 1. எனக்கு 2ல சனி கும்பத்துல ஆட்சி. அதே மாதிரி எனக்கு 3ஆம் இடத்துல குரு ஆட்சி. அதே போல எனக்கு 9ஆம் இடத்துல புதன் ஆட்சி உச்சம். இப்படி இந்த கோள்களினுடைய தன்மை இருந்தால் மட்டும்தான் அதை பற்றிய தேடல்களில் மனசு போகும். இப்ப ஜோதிட வகுப்பு உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து சொல்லி கொடுக்கக்கூடிய வகுப்பு பேசிக் அடிப்படை வகுப்புன்னு போடுவாங்க. அது நீங்க கிட்டத்தட்ட இப்பெல்லாம் ஆன்லைன்லயே சொல்லி கொடுக்குறாங்க. 1 மாத காலத்திலேயே கத்துக்கிறது எப்படின்னு. அதுக்கு பிறகு உயர்நிலை வகுப்பு, மேல்நிலை வகுப்புன்னு கிட்டத்தட்ட 1 வருஷ கணக்குல இது நடத்துறாங்க. நானும் அதுல 2-3 வகுப்பு படிச்சு தேர்ச்சி பெற்றதுனாலதான் ஓரளவுக்கு இதை பத்தி பேசுறேன். ஆனா அது நீங்க இடைவிடாம செய்யணும். முதல்ல உங்களுடைய மனம் விரும்பணும். மனம் விரும்பாம என்னதான் போனாலும் அது சக்சஸ் பண்ண முடியாது. 2வது ஆராய்ச்சி பண்ணணும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் 9 கோள்கள், 12 ராசி வீடுகள், 27 நட்சத்திரங்கள் தான் இருக்கும். ஆனா உலகத்துல நம்ம இந்தியாவில மட்டும் 130 கோடி பேரு. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் நிறைய வித்தியாசம். ஒரே மாதிரி இருக்கும், ஆனா வித்தியாசம். ஆனா இது பெரிய அதிர்ச்சி, அதிசயமா அது பார்க்கதான் தெரியும். அது என்னது பார்த்தா ஒண்ணு இவருக்கு அதே மாதிரி இருக்கு, அவருக்கு அதே மாதிரி இருக்கு. ஆனா இவரு வித்தியாசமா இருக்காரு, அவரு வித்தியாசமா இருக்காரு. அதை பொறுத்து பார்க்கும்போது ஏன் 2 பிறவியில கூட ஒத்து போறது இல்லை. அது நிறைய வித்தியாசப்படுகின்றன. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம மனம் சலிப்படையாத ஆர்வம் இருக்கணும். அப்படி இருந்தா கத்துக்கலாங்கம்மா. எப்படி எந்த ஆன்லைன்லன்னா ஏதாவது நீங்க இது பண்ண முடியுங்களா, ரெஃபர் பண்ண முடியுங்களா எங்களுக்கு? நீங்க அப்படி வேணும்னா சொல்லுங்க. நான் என்னுடைய ஆஸ்தான் நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேன். அவர் அடுத்த வகுப்பு நடத்தும் போது நீங்க அவரோட கலந்துட்டு நீங்க கத்துக்கலாம். நான் கத்து கொடுக்கிற அளவுக்கு இன்னும் நான் வளரல. என்னுடைய ஆசானுடைய முகவரி தர நீங்க அவங்க கிட்ட படிச்சுக்கோங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ஐயாவுடைய நம்பர் வந்து சாட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணிருக்கோம். நீங்க நோட் பண்ணிட்டு நீங்க ஐயாவை கான்டாக்ட் பண்ணலாமா? நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த என்பதாக ரேணுகா தேவி அம்மா அன்பர்கள் ரேணுகா தேவி அம்மா அன்மியூட் செய்து பேசலாங்கம்மா ஐயட்ட. வாழ்க வளமுடன். ரேணுகா தேவி அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நான் வந்து துலா சுவாதி நட்சத்திரம். நான் பிறக்கும்போது 1.5 வயசுலயே எனக்கு போலியோ அட்டாக்கு. ஆனா நான் வந்து கஷ்டப்பட்டு நல்லா படிச்சு முன்னுக்கு வந்து இப்ப தலைமை செயலகத்தை தான் வேலை பாக்குறேன். அதனால எனக்கு 16 வயசுல உடம்பு சரியில்லாம போச்சு. அதெல்லாம் ஓகே. எத்தனாவது ஜென்மத்துல 7 ஜென்மத்துல எந்த ஜென்ம பாவம்னு ஏதாவது சொல்ல முடியும், கண்டுபிடிக்க முடியுமா? அம்மா இது நீங்க இப்படி எல்லாம் ஒரே வார்த்தையில கேட்டா சொல்ல முடியாது. நீங்க அப்படி உங்களுக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா என்னுடைய போன் நம்பர்ல தொடர்பு கொள்ளுங்க. உங்களுடைய பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த ஊர் 3ம் சரியாக தெரிந்தால் பூமியில எந்த அட்சரேகையில எந்த ஊர்ல பிறந்திருக்கீங்க, அந்த நேரத்துக்கு எந்தெந்த கிரகங்கள் எந்த நட்சத்திர காலில் நின்றது, அன்றைக்கு உங்க லக்னம் எது, ராசி எதுன்னு தெரிஞ்சு கொண்டு அதை கண்டுபிடிக்கணும். குறைஞ்சது உங்க ஜாதகத்தை முழுமையா ஆராய்ச்சி பண்ணுனா ஒரு 2 மணி நேரம் தேவைப்படுமா? அப்படி நீங்க ஒரே வார்த்தையில சொன்னா பொய் தான் சொல்லணும்.
சரிங்க ஐயா, சரிங்க. ஓகே ஐயா, நான் உங்களோட உங்க நம்பரை சரிங்களா? அந்த மாதிரி நீங்க உங்க ஊர்லயே கூட பாருங்க, எங்கிட்டயே பாக்கணுங்கிறது இல்ல, ஊர்லயே கூட பாருங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு. இது வரைக்கும் நான் எந்த பாவமும் செய்யல. ஆனா இப்ப நடக்க முடியாம இருந்தேன்னா வாக்கர்ல நடக்கிற அளவுக்கு முன்னுக்கு வந்திருக்கேன். எல்லா விதத்திலயும் நான் உயர்ந்துதான் இருக்கிறேன். என் மனசுக்கு நல்லா தெரியுது. ஏன்னா உயர்ந்ததுக்கு நன்றி சொல்லுங்க. உயர்ந்ததுக்கு இல்ல, சாமியே உடல் நலம் புக்குல முன்னால பகுதியில் எழுதி பாருங்க. மண் மீது வீழ்ந்த பின்னே எனை மறைந்தேன் இறைவா உனை மறந்தேன் நீ என்னுள் இருந்து எனை மீட்டுன்னு கேட்பாரு. இந்த வினைப்பதிவாய் தேகம் பெற்றேன்னு சாமியே எழுதியிருக்காங்க. இந்த வினைப்பதிவு தான் மனித தேகம் கிடைப்பதற்கு காரணம். அப்ப வினைப்பதிவை நீக்கினாதான் இறைவன் திருவடியில் மீண்டும் போய் இந்த ஆத்மா சேரும். அந்த பரமாத்மாவை பற்றி தெரிந்து கொண்டால் ஜீவாத்மா பரமாத்மாவோடு போயிரும். அதை தெரிந்து கொள்வதற்கு தான் தொண்டு அவசியம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. எல்லாருக்கும் லைஃப்ல நிறைய பெயின் அப்படிங்கிற அந்த வலிகள் வந்து இந்த துன்பம் அப்படிங்கறத உணர்ந்துட்டு தாங்க இருக்காங்க. அதுக்கு ஒரு சப்போர்ட்டா தான் இந்த ஜாதகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்து தேடி போறாங்க. அது கூட சில இடங்கள்ல சாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் சாதகமா அவங்க கிட்ட ஒரு சொல்லி அவங்கள துன்பப்படுத்தாம சரி இந்த கோவிலுக்கு போங்க. ஸோ அந்த காலங்கள் வந்து கொஞ்சம் அவங்க மைண்ட்ல கோவில் பக்கம் திசை திருப்பி அவங்கள வந்து ஒரு மன அமைதி கொடுப்பதற்காக வேண்டிய ஒரு கலையா கூட இந்த ஒரு ஜாதகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பின்பற்றிட்டு வராங்க. அது அருட்தந்தை அவர்களுடைய நம்ம பயிற்சியை வந்து எடுத்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க ஐயா. நீங்க அது சொன்னதற்காக நான் சொல்றேன். கோவில் என்பது திசை திருப்புவது அல்ல, மனிதர்கள் தவறு செய்யாமல் இருப்பதற்கு அவைகளுக்கு ஆசை காட்டியும் பயமுறுத்தியும் தான் பக்தி மார்க்கம் அந்த காலத்துல உருவாக்கப்பட்டது. அது கோவில்கள்ல உள்ள சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, சுமார் 500-1000 ஆண்டுகளுக்கு முந்தைய கோவில்கள்ல கோள்களினுடைய கதிர்வீச்ச அதுல வரக்கூடிய விஷத்தன்மைகளை உறிஞ்சுகிற அளவுக்கு அங்கே விக்கிரகங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அது மூலிகை பாசானங்களால் அந்த மாதிரி கோவில்கள் வச்சிருக்கிறாங்க. யாருக்கு என்ன நட்சத்திரம் நடைபெறுகிறதோ அந்த நட்சத்திரத்தில் எந்த பாதம் நடைபெறுகிறதோ அந்த பாதத்திற்கு உண்டான கோள் எதுவோ அதுக்கு உண்டான அதிதேவதை எதுவோ இதை கண்டுபிடிச்சு அந்த கோயில்ல போய் ஒரு நாளிகை நேரம் தியானம் செய்து விட்டு வந்தால் அந்த கதிர்வீச்சில் இருக்கக்கூடிய விஷத்தன்மையை அங்கே இருக்கிற விக்கிரகம் ஏற்றுக்கொள்ளும். ஆனா இத வந்து பெரும்பாலும் 108 திருக்கோயில்கள் அந்த மாதிரி இருக்குங்க. ஆனா எல்லாருக்கும் அந்த 108 திருக்கோயில்களை எளிமையா யாரும் சொல்லிட மாட்டாங்க. அவரவர்களாக தான் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு சோதனை மிக்க காலங்கள் வருகிற போது நல்ல ஜோதிடர்களை அணுகி தெரிந்து கொண்டு அங்க போய் அந்த ஒரு நாளிகை நேரம் தியானம் பண்ணி மனசை இறைவன் கிட்ட வச்சு எடுத்துட்டு வரணும். அதான் இப்ப நம்மளுடைய சாமி அருட்தந்தை அவர்கள், உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ இல்லையோ, கோயில் எவ்வளவு தூரத்துல இருக்கோ இல்லையோ தெரியாது, கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கு பணங்காசு செலவழிக்க முடியுமோ முடியாதோ தெரியாது, பஞ்சபூத நவகிரக தவம்னு ஒண்ணு இருக்குது. இது நீங்க எல்லாரும் செய்யலாம். வாரத்துல ஒரு நாள் குறைஞ்சபட்சம் தவறாம செய்யுங்க. அந்த ஆற்றலை தாங்கி கொள்கிற வல்லமை கிடைக்கும். சாமி கொடுக்குறாங்க. இப்ப நம்ம கோயிலுக்கு போகணும்னா எவ்வளவு பணம் வேணும்? அப்புறம் நம்ம நேர காலத்துக்கு அந்த கோயில் கண்டுபிடிக்க தெரியணும் இல்ல. அது ஒரு கோவில்கள் என்பது ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி. உங்க ஏடிஎம் கார்டு சொல்லி பணம் எடுத்துட்டு வர்ற மாதிரி உங்க மனச, உங்க ஆத்மாவை, உங்க உயிரை கொஞ்ச நேரம் ஒரு நாளிகை நேரம் அந்த ஆலயத்தில் இருக்க வச்சு இறை தூய்மை பெற்று வந்தீங்கன்னு சொன்னா அந்த துன்பத்திலிருந்து வெளியே வரலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். நிச்சயமாக ஐயா சொன்னது மிக சரியான ஒண்ணுங்க ஐயா. அதாவது அந்த திசை மாற்றம் ஏற்படுத்துறது அப்படிங்கிறது அவங்க அந்த பயத்துல இருந்து அவங்க மனநிலையை வந்து அமைதிப்படுத்துறதுக்காக வேண்டி அந்தந்த கோவில்களுக்கு போயிட்டு நீங்க இந்த காரியங்கள் எல்லாம் செய்யுங்க அப்படின்னு முன்றைய காலங்கள் சொன்னாங்க. இப்ப சில அடுத்து இப்ப டைம் இல்லைங்க. ஏன்னா இந்த பரிகாரம் அப்படிங்கிற விஷயம் கூட ஒரு பெரிய டாபிக் தான். அது அடுத்த முறை நீங்க பேசும்போது அதை பற்றி நல்லா புரிஞ்சுக்கோங்க. பரிகாரம் என்பது என் குருநாதர், ஜோதிட குருநாதர் சொல்வாரு, பரிகாரம் என்று ஒன்று கிடையவே கிடையாது. புரியுதுங்களா? அதுக்கு ஒரே வழி, நீங்கள் அதற்கான திருக்கோவிலில் சென்று இறைவனை காதலால் கசிந்துருகி கண்ணீர் மல்க பாராயணம் செய்வதை தவிர வேறு வழி இல்லை. சரிங்களா? இப்ப நமக்கு வந்து சாமி அழகா
இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிலையே தானாக உணர்வதாகும். உடலில் உயிர் இயங்கும் மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகி கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும் கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம்னு சாமி சொல்றாங்க. அப்ப உறைஞ்சி போகணும் இறைவனோட. அதுக்கு நேரம் இல்லையே நமக்கு. கையெடுத்து கும்பிடுறதுக்கு கோயிலுக்கு போய் கும்பிடவே நேரம் இல்லாம மேம்பாலத்துல போகும்போது 2 கையும் விட்டுட்டு ஆண்டவான்னு கும்பிடுறான், அப்படியே போயிடுறான். ஒரு நாளைக்கு நேரம் ஆலயத்துல போய் உட்கார்ந்துட்டு வந்தா மனசுக்கு திருப்தி கிடைக்குங்க. அது எந்த ஆலயத்துக்கு போனாலும் சரி. நம்ம மனவளக்கலை யோகா நீ ஆலயத்துக்கே போக வேணாம், உட்கார்ந்து இருக்கிற இடத்துலயே ஒரு நாளைக்கு நேரம் தவம் பண்ணினா அதே மன தூய்மை உனக்கு கிடைக்கும். ஆனா என் நம்பிக்கை வரணும். நிறைய பேர் யோகா கிளாஸுக்கு போனா என் பையன் சாமியாரா போயிடுவான்னு நினைக்கிறான். இங்க சாமி யார் என்று கற்றுக் கொடுப்பதுதான் மனவளக்கலை யோகா. சென்ற ஆற்றல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பெற்றுட்டு வரோம். ஆனா அறிவு திருக்கோயில்ங்கிற ஒரு இடத்துக்கு போனா சிந்தனையோட கலந்த ஒரு ஆற்றலையும் பெற்றுட்டு நமக்கு 2 வகையான ஒரு சிறப்பு நமக்கு கிடைக்குதுங்கய்யா. அது உணர்ந்துக்கணும், தெரிஞ்சுக்கணும். அளப்பரிய ஆற்றலை அள்ளித் தருகிற இடம் அறிவு திருக்கோவில். நிச்சயமாக இங்க அள்ளிக் கொள்வதற்கு மனம் வேண்டும். ஏற்கனவே நீங்க வச்சிருக்கிற டம்ளர்ல தேநீரை நிறைய புடிச்சுக்கிட்டீங்க. இங்க தேன் கொடுக்கறோம்னா நீங்க எப்படி வாங்க முடியும்? தேநீரை கொட்டினாதான் தேனை வாங்க முடியும். அது மாதிரி ஏற்கனவே ஒரு மயக்கத்துல இருக்கிறவங்க அவ்வளவு சீக்கிரம் தேன் வாங்கிக்க வரமாட்டாங்க. தேனை போன்ற உயர்ந்த சிந்தனைகள் கிடைக்கிற இடம் தான் அறிவு திருக்கோவில். அது அவங்களுக்கு கிடைக்கிற பாக்கியம் இருந்தால் அவர்கள் வருவார்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. ரொம்ப ரொம்ப சிறப்பு. இதோட கேள்வி பதில் நிகழ்ச்சியை நிறைவு செய்துக்கோங்க ஐயா. வாழ்க வளமுடன். நிறைவு செய்து கொள்ளலாமா? ரொம்ப மகிழ்ச்சி. நம்மோடு இணைந்து அவர்களுடைய கேள்விகள் மூலமாக இறை உணர்வாளர்களுக்கு பதில்களை பெற்று தந்த அவர்கள் அனைவரும் பூரண உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைநிலையில் மனதை நிறுத்தி குருவின் அருளாசியோடு வாழ்த்தி நிறைவு செய்வோம். வாழ்க வேதாத்திரியம், வாழ்க உலக அமைதி. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்க